श्रीशैलेशदयापात्रम् भक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராச கிழவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரஹித நேமகடாக்ஷலீலா ஸ்ரீரங்கஹர்ம்யதட மங்களதீபரேகா ஸ்ரீரங்கராஜமஹிஷி ஸ்ரீயமாஸ்ரயாமஹ ஸ்ரீரங்கராஜசரணாம்புஜ ராஜஹம்சம் श्रीमत्पराङ्कुदपदाम्बुजभृङ्गराजं श्रीभट्टनाथपरकालमुखाब्जमित्रं श्रीवत्ससिंहचरणं यतिराजमीडे கருவறுத்த குழிநீத்தவின் காம கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் உருவேர் உயரின் பொருள்கட்கு ஒரு வருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்தார் திருவிருத்தத்தோரடிகத்திரீர் திருநாட்டகத்தே. சாட்சாத் ஸ்ரீயப்பதியார் சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நிர்கேதுக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாருடைய அனுகிரக விசேஷத்தினாலையும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியோ வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் தர்சன நிர்வாகராய் எழுந்தருளியிருக்கும் சேவை சாதிக்கும் ஸ்ரீமத் பரம்சேத்யாதி எரி நாராயண ஜீயர் சுவாமியுடைய திருவடிவாரத்திலேயும் அவருடைய திவ்ய கடாட்ச விசேஷத்தினாலேயும் அவருடைய திவ்ய நியமனத்தினாலேயும் அடியேனுக்கு நம்மாழ்வார் அருளி செய்த முதல் பிரபந்தமான திருவிருத்தத்திலே அடியேனுக்கு லபித்தது 21ஆம் பாசுரம் தொடங்கி 25ஆம் பாசுரம் வரையில். இந்த அனுபவத்தை அடியேனுக்கு பகிர்ந்தளித்த சுவாமிக்கும் மற்ற நிர்வாகத்துகளுக்கும் இதை கேட்டு இன்புறுகின்ற பாகவதோத்துகளுக்கும் அடியேனுடைய கிருதகீதை தெரிவித்து அடியேன் ஆரம்பிக்கிறேன். 21ஆம் பாசுரம். சோட்டு மாலைகள் தூயனவந்தி வேள்நார்கள் நன்னீராட்டி அந்தூபம் தர நிற்கவே அங்கு ஓர்மாயினால் ஈட்டிய வெள்ளை தொடுவண்ண போந்திமிழத்து வண்கூன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கோம்பினுக்கே. இந்த பாசுரத்திலே அவதாரிகையிலே
கீழ்ப்பாசுரத்திலே, அதாவது 20ஆம் பாசுரத்திலே சின்மொழி நோயோ என்கிற பாசுரத்திலே தோழியானவள் இந்த பாசுரம், இந்த திருவிருத்தம் என்கிற இந்த பிரபந்தத்திலே 7 திருநாமங்கள், 7 விதமான நபர்கள் வருகிறார்கள். அதாவது தாய், தலைமகள், தோழி, அதற்கு பிறகு பாங்கர், அதற்கு பிறகு கட்டுவீழ்ச்சி, இப்படியாக 7 பேர். அந்த 7 பேரிலே இந்த பாசுரம் 21வது பாசுரம் தோழியானவள் நாயகனை பார்த்து கேட்பதாகவும் ஒரு அர்த்தம், அல்லது தலைவியானவள் நாயகனை பார்த்து கேட்பதாகவும், அல்லது திருத்தாயார் 3 முறையாகவும் அனுபவித்திருக்கிறார்கள். இந்த திருத்தாயாரானவள் எம்பெருமானை நாயகனை பார்த்து கேட்பதாகவும் இது ஒரு அற்புதமான ஒரு அவதாரி. அதிலே கீழ்ப்பாசுரத்திலே சின்மொழி நோயோ என்கிற பாசுரத்திலே உலகம் உண்டான் சொல்மொழி மாலையன் தன்னந்துழாய் கொண்டு சூட்டுமின் என்று அங்கே தன்னந்துழாய் கொண்டு சூட்டுமின். அதாவது இந்த தலைவியானவள் எம்பெருமானை பிரிந்து, நாயகனை பிரிந்து, பிரிவாற்றாமையால் உடல் மெலிந்து பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகிறாள். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு, அப்படிப்பட்ட நாயகிக்கு எம்பெருமானுடைய சம்பந்தம் பெற்றார், எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் பெற்றார், அல்லது எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தம் பெற்றார், ஏதாவது ஒரு கொம்பதாயினும் கீழ்வேலாயினும் மண் கொண்டதாயினும் என்று கீழ்ப்பாசுரத்திலே காட்டுறார். அப்படி அந்த எம்பெருமானுடைய திருத்துழாய் கொண்டு சூட்டுமின் என்கிற சொன்ன மாத்திரத்தில் பரிகரியாதிருக்க, ஒன்று அழகான சம்ஸ்கிருதம் மணிப்பிரவாளம், பரிகரியாதிருக்க, அதாவது இவர்கள் போக்காமல் இருக்க இப்பாட்டிலே உண்டாக கூடுமோ என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு பதில் காட்டுகிறார். கீழ்ச்சொன்ன பகவத் பிரபாவம் இருவரும் அறிந்தீர்கள். யார் யார்? இந்த இருவர் என்பது யார் யார் என்று இருவரும் அறிந்தீர்கள். அதாவது இந்த நாயகி அறிந்திருக்கிறாள், இந்த தலைவி தோழியானவள் அறிந்திருக்கவில்லை. அதற்கு பிறகு தாயானவளும் இவள் என்னெஞ்சினால் நோக்கி காணீர் என்று சொல்வதா போல ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே ஓடுகிற தசை என்ன என்பதை தோழியும் அறியவில்லை, திருத்தாயாரும் அறியவில்லை, இருவரும் அறிந்தீர்கள். எங்கனே எப்படி என்னில் சொன்ன பதில் செவிப்படுவதற்கு முன்னே உணர்கையாலே முதல் பாசுரத்திலே, அதாவது திருவாய்மொழியுடைய ஆரம்பத்திலே உயர்நலம் உடையவன் என்று தொடங்கி நடுவிலே இப்பாசுரத்திலே திருவாய்மொழியிலே உரளினோடு இணைந்திருந்து எங்கிய எளிவே பத்துடையடிவர் பதிகத்தில் எத்திரம் 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 என்று மோகித்தார் என்னும்படியாலே மோகித்த போது அறியாதே கிடக்கவும் உணர்ந்திலராகில் தம்முடைய ஸ்வபாவமான கிருஷ்ணாவதாரத்திலே மன்றாடும் இத்தனை, மண்டியிடும் இத்தனை. அதாவது ஆழ்வார் தெளிந்திருந்தாரானால் பரத்வத்திலே ஊன்றுவார், சற்று கலக்கமடைந்தாரானால் எம்பெருமானுடைய எளிமையை, அதுவும் கிருஷ்ணாவதாரத்திலே மண்டியிருப்பர் என்பது நம்முடைய பூர்வாச்சாரியர் காட்டுகின்ற ஒரு அற்புதமான அனுபவம். அதாவது இந்த பாசுரத்தினுடைய சாரம் பூர்வர்கள் எல்லாரும், நம்பிள்ளை முதலான ஆச்சாரிய பெரியவாச்சான் பிள்ளை, நம்பிள்ளை முதலான ஆச்சாரியர்களும், அதற்கு பிறகு பெரியபரகாலன் சுவாமி என்கிற ஆச்சாரியரும், அதற்கு பிறகு 2 அரும்பதங்களும் பலவிதமாக இந்த திருவிருத்தத்தை அற்புதமான வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். அதிலே இந்த முதல் பாசுரமும் கடைசி பாசுரமும், முதல் பாசுரம் எது? பொய்னில் ஞானமும் என்கிற பாசுரமும், இறுதி பாசுரம் இப்போதும் இன்னும் இனி சிறிதும் என்று என்கிற இந்த 2 பாசுரம், அதாவது முதல் பாசுரமும் கடைசி பாசுரமும் ஆழ்வார் சாமான தன்மையிலே ஆழ்வாராக பாடுகிறார் என்பது அர்த்தம். அப்படி இந்த பாசுரத்திலே, இப்படி சூற்றன்மாலைகள் என்கிற இந்த பாசுரத்திலே தொடக்கத்திலே காட்டுகிறார். இப்பாசுரத்தினுடைய 2 பகுதியாக பிரித்திருக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரர். அதிலே முதல் பகுதி சூட்டுனல் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தோபம் தரா நிற்கவே அங்கு என்கிற வரையில் பரத்வத்தையும்
இரண்டாம் பகுதி ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடுவுண்ண போன் திமிலேத்துவன்கோள் கோட்டுடை ஆடினை கூத்து அடலாயுதம் கும்பனுக்கே என்கிற இந்த இரண்டாம் பகுதியிலே எம்பெருமானுடைய சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் குணத்தையும் காட்டுகிறார். அல்ல விபவாவதாரத்தை அனுபவிக்கிறார். அப்ப முதல் 2 வரிகளிலே பரத்வத்தையும், 2ஆம் 3ஆம் 4ஆம் வரிகளிலே எம்பெருமானுடைய விபவாவதார ஐபவத்தையும் அனுபவிக்கிறார் என்பது ஒரு அவதாரி. அதற்கு மேலே இந்த முதல் பகுதியிலே பரமபத நிலை, அதாவது பரமபதத்திலே விண்ணோர்கள் நன்னீராட்டுகிறார்கள் அல்லவா, அதாவது சூற்றன்மாலைகள் என்று தொடங்கி அந்த விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே அங்கு என்கிற பகுதி வரையில் பரமபதத்திலே திருவாராதனத்திலே நீராட்டம் கண்டருள்கிறான் எம்பெருமான். நீராட்டம் ஆயிடுத்து, அதற்கு பிறகு அலங்காராசனம் ஆயிடுத்து. எங்க பரமபதத்தில் நித்தியசூரிகள் பண்ணுறான். 2ஆம் பகுதி பின்பாகுதியிலே திருவாய்ப்பாடியிலே விபவாதாரத்திலே திருவாய்ப்பாடியிலே அமுதமூட்டுதல், அதற்கு பிறகு பள்ளி கொள்ளச் செய்தல் என்று அவதாரத்திலே ஆய்ப்பாடியில் நடைபெற்ற வைபவத்தை அனுபவிக்கிறார் 2ஆம் பகுதியில். இப்படி பலவிதமான அருமையான ஒரு பாசுரம் இப்படி பிரித்து காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். இந்த பாசுரத்தினுடைய சாரம், எம்பெருமானே பரமபதத்தில் நித்தியசூரிகள் உன்னை திருமஞ்சனம் ஆடச் செய்தே. திருமஞ்சனம் பண்ணும் பொழுது தூய நல்ல மனம் பொருந்திய மாலைகளை கையில் ஏந்தியவாறு நின்று கொண்டு தூபம் காட்டுகிறார்கள். அழகார் அந்த தூபம் எங்கும் நிறைந்து உன் திருவடியை சூழ்ந்து நிற்கும் பொழுது தேவரீர் நீயோ தேவரீரோ என்ன பண்றீர்? யாரும் அறியா வகையில் மாயம் செய்து விடுகிறாய். மாயம் செய்து விடுகிறாய். என்ன மாயம்? அந்த ஒரு நொடி நேரத்தையே ஒப்பற்ற உன் மாயா சக்தியால் 2 அர்த்தம் காட்டுகிற பின்னாடி, அதாவது மாயா என்பது மாயையினால் என்பதற்கு சங்கல்பத்தால் அல்லது கிருபையால் அல்லது அடியார்களுடைய அனுபவத்தால், அடியார்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற அனுபவத்தால் என்று 3-4 அர்த்தங்கள் காட்டுகிறார். அப்பே பார்ப்போம். அப்படி மாயா சக்தியால் நீ திருவாய்ப்பாடிக்கு வந்து விடுகிறாய். அன்றாடம் கடைந்து சேர்த்து வைக்க பண்ணின அந்த வெண்ணெயை எடுத்து உண்ணுவதற்காக அன்றோ இவ்வாறு நீ ஆய்ப்பாடி வந்தாய். கண்ணா, இது மட்டுமா உன்னுடைய மாயை லீலை? வலிமையுடைய இடையர் குலத்தில் பூங்காக உள்ள நப்பிண்ணை பிராட்டியை மனம் செய்து கொள்ள விரும்பிய நீ எருதுகளை தழுவி அடக்கினாய். திமிலை உடைய எருதுகளின் வளைந்த வன்மையான கொம்புகளின் நடுவே கூத்தாடினாய். உன்னுடைய சக்தியை என்னென்பேன் என்று இந்த தோழி தலைமகனை பார்த்து சொல்லுவதாகவும் அல்லது தலைமகள் தலைமகனை பார்த்து சொல்லுவதாகும் அல்லது இவள் இப்படி புலம்புகிறாள் என்று திருத்தாயார் சொல்லுவதாகவும் 3 விதமாகவும் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தானுபவம். அதிலே இந்த பாசுரத்திலே 4 விதமான லீலைகளை காட்டுகிறார். அதாவது எம்பெருமான் திருவாய்ப்பாடிக்கு வருதல், அது முதல் விஷயம். அதற்கு அடுத்தபடியாக வெண்ணெய் உண்ணுதல் 2வது விஷயம். 3வது விஷயமாக ஏறு தழுவுதல். 4வது விஷயமாக கூத்தாடுதல். ஆடினே கூத்தாடு கொம்பினைக்கே என்று வருகிறது அல்லவா? ஆக கூத்தாடு. இந்த 4 லீலைகளையும் ஒரே பாசுரத்திலே அனுபவிக்கிறார் ஆழ்வார் என்பது ஒரு தாத்பரியம். இப்பாசுரத்திலே இலக்கண பிரகாரம் பார்த்தால் அகத்துறை, அதாவது நிலங்களை பிரிக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் 5 வகை நிலமாக பிரித்திருக்கிறாள். குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை என்று 5 வகையான நிலங்களை குறித்திருக்கிறாள். அதிலே முல்லை என்கிற பகுதிக்கு உண்டான இலக்கணமும் அங்கே அந்த முல்லை நிலம் என்றால் என்ன? காடு சார்ந்த இடம். அந்த காடு சார்ந்த இடத்திலே என்ன மரபு என்பதை அற்புதமாக காட்டுகிறார். பின்னாடி அனுபவிப்போம். அப்படி முல்லை நில தலைவன், அந்த முல்லை நிலத்திற்கு தலைவன் இருக்கிறான். அவன் தலைவியை பிறர் அறியா வண்ணம் காதலித்து களவு ஒழுக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறான். இதனை அறிகிற தோழி மறைமுகமாக ஆகாது. நாயகனே, நீ இவளை காதலில் வீழ்த்தி மனம் புணர்ந்தாய். இது
அகம் புகழ்ந்தாய், இது வெளியிலே ஆகக்கூடாது, வெளியிலே உள்ளே தெரியுமா போல ஏறு தழுவி நேரிடையாக கொள் என்று கூறுவதால் இதற்கு ஏறுகோள் கூறி வரைவு கடாதல் என்கிற ஒரு இலக்கண குறிப்பிலே காட்டப்படுகிறது. இதிலே திருக்கோவையார் உரை என்கிற ஒரு அற்புதமான ஒரு இலக்கண நூல், பல நூல்கள் எழுந்திருக்கின்றன. அதிலே இலக்கண நூலான திருக்கோவையார் உரையில் முல்லைத்திணை என்பது காடு சார்ந்த இடமும், அந்த இடத்துல என்ன மரபு, என்ன வழக்கம் என்று பார்த்தால், ஓரிடத்து ஒரு பெண் பிறந்தாளான ஒரு குடும்பத்திலே, ஒரு வீட்டிலே, ஆய்ப்பாடியிலே, இடையர் குலத்திலே ஒரு பெண் பிறந்தாளானால் அந்த பிறந்த அன்னைக்கு என்னென்ன காளை மாடுகள் அந்த தொழுவத்தில் பிறக்கிறதோ அந்த தொழுகின்ற பெண்ணை பெற்றவர் தன் தொழுவிலே, அதாவது மாட்டு கொட்டிலே அன்று பிறந்த சேங்கன்று காளை, அந்த காளைகளை எல்லாம் வளர்த்து 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 தன்னூட்டியாக விட்டு வளர்த்து அந்த பெரிய காளையாக நிமிர்ந்து நிற்கும். இந்த பெண்ணும் சமைந்து நிற்பாள், அந்த காளையும் நிமிர்ந்து நிற்கும். அந்த இரண்டு பருவத்துக்கு ஒப்பிடுறார் அங்க. அப்போ இந்த காளையாக இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டியை, அந்த கன்றுக்குட்டியை என்ன பண்ணணும், ஏறு தழுவி அதை அடக்கி அந்த பெண்ணை கை கொள்ள வேண்டும். இதுதான் அந்த முல்லைத்திணை இருக்கக்கூடிய மரபு. அதைத்தான் சொல்றார். அப்படி அப்பரிசுக்கு வளர்த்த ஏற்றை தழுவினான் ஒருவனுக்கு அப்பெண்ணை கொடுத்தல் மரபு. எப்படி சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது ஒரு வில் என்று அங்கே ஒரு வைத்தான், அதுபோல இங்கே பெண்ணைக்காக 7 எருதுகளை அடர்த்தினான் எம்பெருமான் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதுபோலே இவ்விடத்திலே கொடுத்தல் மரபு. இது திருக்கோவையார் உரையிலே காணப்படுகின்ற ஒரு விஷயம். அதற்கு மேலே இந்த தோழி தலைமகனை பார்த்து, நீ கண்ணா எம்பெருமானே, இனி நீ இவளை மணக்க வேணும் என்றால் குலத்துக்கு உண்டான மரபான வழியாக இந்த ஏறு தழுவுதலை வெளிப்படையாக செய்து, ஏறு தழுவி அந்த காலத்திலே சொல்லுவாள், இன்னும் கிராமத்தில் இந்த கல் தூக்கின அவளுக்கு பொண்ணை கொடுக்கறது அப்படின்லாம் சில வழக்கங்களுக்கு. அதுபோல ஏறு தழுவுதல் ஆயர்பாடியிலே இருக்கக்கூடிய அந்த முல்லை நிலத்தினுடைய மரபு. அப்படி நீ விரைந்து வந்து ஏறு தழுவி இவளை மணந்து கொள்வாயா என்று வற்புறுத்தி கூறுதல். அதற்கு மேலே இப்பொழுது ஏறு தழுவி இவளை வரைந்து கொள்ளும்படியாக குணக்குறிப்பால் ஏறுகோள் கூறி வரைவு நடாயினவாறு என்ற துறையிலே பார்ப்படும் இந்த விஷயம். அதற்கு மேலே இந்த பாசுரத்திலே தூமலர் ஆண்டாள் சொல்றார், தூமலர் தூவே தொழுதோ. இங்க பாசுரத்தில் சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி, அந்த மாலைகள் என்பதற்கு இந்த நன் என்பதை எடுத்து 10 பிரிச்சு போட்டு நன்மாலை, சூட்டு மாலை, சூட்டு நன்மாலை என்று 3 அர்த்தங்கள் காட்டுகிறார். சூட்டு மாலை எம்பெருமான் விரும்பி உகக்கின்ற மாலை சூட்டு மாலை. அப்புறம் நன்மாலை, அந்த மாலையும் தூய்மையான மாலை. அதற்கு பிறகு சூட்டு நன்மாலை, இவ்விடத்திலே தோள்களுக்கு அணியாக அந்த திருத்துழாய் மாலையையும் திருமுடிக்கு அணியாக அந்த மாலையையும் சொல்லுவதாக 3 அர்த்தம் காட்டுறார். சூட்டு மாலைகள், நன்மாலைகள், சூட்டு நன்மாலைகள் என்று அந்த பாசுரமானது எப்படி இருக்கு, மாலை எப்படி இருக்கு, தூய்மையா இருக்கு. அந்த தூய்மைக்கு அர்த்தம் காட்டுறார் ஆண்டாள் திருப்பாவேல. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, தூமலர் தூய்மையான மலரை இட்டு என்று காட்டப்படுகிறது. அதாவது தூய்மையான மலர் என்பதற்கு அர்த்தம் காட்டார் நம்பிள்ளை தூய்மையாவது. அதுக்கப்புறம் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்து 1ஆம் பதிகம் 9வது பாசுரத்திலே மிக்கசேர் தொண்டாரிட்ட பூந்துளவின் வாசமே வண்டு கொண்டு வந்து ஊதுமாகில் என்று அந்த இயற்கையான மனம் பொருந்திய தூய்மையான அன்றே காத்தலே புலர்ந்த அந்த மாலையை கொண்டு அடியார்கள் இட்ட அந்த மாலையை புஷ்பத்தை தரித்து கொண்டவனே என்று அர்த்தம். அதுபோல இங்கே நம்பிள்ளை தூய்மை புஷ்பத்திற்கு தூய்மையாவது எது, அதைத்தான் காட்டார். நன்மாலைகள் நல்ல விதமான மாலைகள், அதற்கு சூட்டுகையே பிரதானம்.
அல்லது அதற்கொரு பிரயோஜனம் எதிர்பாராமல் இருப்பது என்பது தூய்மை. தூய்மைனா என்ன? எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்குத்தான் பிரயோஜனம், அதுதான் பயனை தவிர சமர்ப்பித்து அதுக்கு ஒரு பயன் வேண்டாதபடி இருக்கை அதற்குத்தான் தூயமாய் என்று பெயர். அதைத்தான் சூட்டு நன்மாலைகள். அதாவது இது சுருக்கமாக சொன்னால் அனன்ய பிரயோஜனமாய் இடுவது. ஆழ்வார் காட்டுறோம், மஞ்சளும் செங்கழு நீரின் வாசிகையின் நாறு சாந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேர் அழகனே நீராடவாராய் என்று ஆழ்வார் பாசுரம் போல அப்படி இந்த பாசுரத்திலே சூட்டுனன் மாலைகள், அதாவது விண்ணோர்கள், பரமபதத்தில் இருக்கிற நித்தியசூரிகள் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணும் பொழுது அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறார். எம்பெருமானுடைய திருவுள்ளம் ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய வெண்ணையை திருடி வெண்ணையை தொடு ஒண்ணா, என்ன பாசுரம் காட்டுறோம், தொடு ஒண்ணா, அதாவது தொட்டு உண்ணும்படியாக அதை தன்னுடைய சிறு கைகளால், அந்த எம்பெருமான திரு கைகளால் அந்த வெண்ணையை தொட்டு உண்ண. அதற்கு நடுவிலே நப்பெண்ணை பிராட்டிக்காக 7 எதிர் அடர்த்தான் என்று இந்த ரெண்டுத்தையும் சமன்வயம் பண்றார் நம்பிள்ளை. வெண்ணெய் கணிசித்த இடையே வெண்ணையை அபகரித்து தின்கின்றதற்கு இடையே ஸ்ரீரத்னத்தை, அதாவது நப்பெண்ணை லபித்தபடி அடலாயர் அதாவது ஆயர்குலத்தில் இருக்கக்கூடிய ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய இடையர்கள். அவர்கள் யார்? அவனையும் கண்ணனையும் இவளையும் நப்பெண்ணையும் கண்டபோதே விரைவாக சேர்த்து விடாமல், கண்ணனை பார்த்தா நப்பெண்ணையை பார்த்தால் 2 பேரை சேர்த்து விட வேண்டாமோ? நடுவிலே இந்த ஏறு தழுவுதல் என்கிற ஒரு காரியத்தை வைத்து பெயர்பட்ட கல் நெஞ்சம் இந்த கும்பனுக்கு. அப்போ இந்த கண்ணனின் பெருமானை நப்பெண்ணையை பார்த்தால் கண்ணனை பார்த்தால் சேர்த்து விட வேண்டாமோ? இதுவிலே நடுவிலே இது ஒரு கல், இது ஒரு தடையாக இந்த ஏறு தழுவுதல் என்பதை வைத்தானே கன்யாசுல்கம் என்று அதற்கு பெயர். இதைத்தான் அழகாக காட்டுகிறார் கம்பராமாயணத்திலே. கம்பநாட்டாழ்வான் ஞானமுனைக்கொரு நானிலை என்பார். சில பேர் அந்த விஸ்வாமித்ர மகர்ஷி அழைச்சிட்டு வந்தார். மிதிலா நகரத்திலே ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சில வார்த்தைகள் சொல்லுகிறார்கள். இந்த வில்லை வைத்து இந்த வில்லை வளைப்பவனுக்கே என்னுடைய மகளான சீதா பிராட்டியை மனம் உணர்ந்து கொடுப்பேன் என்று சொல்கிறான் அல்லவா ஜனகன். அப்படி அந்த இடத்தை வரும்பொழுது ஞானமுனைக்கொரு நானிலை என்பார் விஸ்வாமித்ர மகர்ஷி. நேராக கூட்டு வந்தமா இந்தப்பா சீதை இந்த கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதை விட்டார். அதற்கு எடுத்தபடியா கோணிவானில் கொடியோன் இலை என்பார். இந்த ஜனகன மாதிரி கொடியவன் யாருமே இல்லை, ஏதாவது இரக்கம் இல்லாதவன் என்ற அர்த்தத்தில். என்ன, சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறத விட்டுட்டு நடுவில் இந்த வில்லை வைத்து கோணிவானில் கொடியோன் இலை என்பார். மாணவன் இக்கால் சிலை வளையானேல், மாணவன் இந்த ராமபிரான் இந்த வில்லை வளைக்கவில்லை, ஆனால் பீனதனத்தவள் பேரிரள் என்பார். இந்த சீதா பிராட்டி பேரடைந்த பேர் இல்லாதவளாக ஆகிவிடுவாள் என்று அங்கே சொல்வது போலே இங்கே இடையர்கள் நப்பெண்ணை பிராட்டியை பெறுவதற்கு இந்த ஏறு தழுவுதல் என்கிற நடுவிலே வைத்தாலோ கன்யாசுல்கம். இதைத்தான் விரைவாச்சான் பிள்ளை சூட்டுணல் மாலைகள் 2 அர்த்தம். அதாவது ஆசிரியன் தன் காலால் இட்டாலும் ஏற்பது தலையாலே இருக்கும். அதற்கு மேலே இங்குத்தைக்கு சதுரசமாய் புரணீயமாயிருக்கும் மாலைகள் எம்பெருமானுக்கு எது திருவுள்ளமோ அந்த திருவுள்ளத்துக்கு ஏத்த மாலைகள். இங்கே ஒரு வார்த்தை காட்டப்படுகிறது. வார்த்தை என்றால் நம்முடைய வியாக்கியானங்களிலே ஆழ்வார் பாசுரங்களை வியாக்கியானிக்கும் பொழுது அந்தந்த இடத்திற்கு தகுதியாக ஆச்சாரர் அருளி செய்த சில சுவையான வார்த்தைகள், சுவாரஸ்யமான வார்த்தைகள் ஆங்காங்கே எடுத்து காட்டப்படுகிறது. அதனாலே இவ்விடத்தில் பிள்ளை உறங்காவில்லிதாசர் பொன்னாச்சியாருக்கு அருளி செய்த வார்த்தை. பொன்னாச்சியார் பிள்ளை உறங்காவில்லிதாசர், அதாவது எம்பெருமான் மேலே அளவு கடந்த காதலுடையவர், எம்பெருமானாராலே திருத்தப்பட்டு கைங்கரியத்துக்கு வந்தவர் அல்லவா. அப்படிப்பட்ட பிள்ளை உறங்காவில்லிதாசர்
தன்னுடைய மனைவியான பொன்னாச்சியாருக்கு ஒரு வார்த்தை சொல்றான். அதாவது இந்த இடத்துல இந்த நிகழ்வு இந்த பாசுரத்தில் பரமபதத்தில் உள்ள நித்தியசூரிகள் எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்ய முற்பட்டு அவனுக்கு சூட்டுவதற்காக மாலைகளையும் ஏந்தி நின்றதை நம்மாழ்வார் இங்கே சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி என்று அருளி செய்தார். தன் அடியவர் காலால் இட்டதையும் தலையாலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் எம்பெருமான் என்று இதற்கு நம்முடைய வியாக்கியாத்தாக்கள் உரை ஆசிரியர்கள் இதுக்கு வியாக்கியானம் பண்ணினான். அதற்கு ஆதாரமாக பிள்ளைவரங்காவிலாசர் அருளி செய்ததை காட்டுகிறார். அதாவது கண்ணபிரான் பகவத்கீதையிலே பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்யா பிரசஸ்ததி ததகம் பக்திவகிருதம் அஸ்னாமி பிரயதாத் மனஹா அஸ்னாமி. இந்த ஒரு வார்த்தை தான் இவ்விடத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை அஸ்னாமி. எம்பெருமான் எவன் ஒருவன் எனக்கு இலையோ பூவையோ பழத்தையோ நீரையோ அன்போடு சமர்ப்பிக்கிறானோ பரிசுத்தமான நெஞ்சுடைய அவனுடைய அன்பாலிடப்பட்ட அப்பொருளை நான் உண்கிறேன் என்று கூறியிருக்கிறான். இங்கு அச்னாமி அப்படின்னால் என்பதற்கு உண்கிறேன் என்று பொருள். பழத்தை உண்கிறேன் என்றால் பொருந்தும். அதால் இலை நீர் காய் பூ முதலானவை இட்டால் உண்கிறேன் என்று பொருந்துமோ? அப்படி இருக்கும் பொழுது இலை பூ பழம் நீர் ஆகிய எல்லாவற்றையும் உண்கிறேன் என்று கூறியிருப்பதால் அவன் கொடுக்கப்பட்ட பொருள்களுடைய தரத்தை பார்ப்பதில்லை. அதையே இந்த ஸ்லோகத்தில் பக்தியா பிரயச்சதி பக்தியினால் கொடுக்கிறான் என்றும் பக்தியுபகரதம் என்று 2 வார்த்தைகள் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. பக்தியா பிரயச்சதி பக்தியுபகரதம் பக்தியோடு கொடுக்கப்பட்ட என்றும் 2 முறை கூறியிருக்கிறான். அப்படிப்பட்டவன் அடியவன் இட்ட பொருளை தலையாலே ஏற்றுக்கொள்ளான் என்பதை கூற வேண்டுமோ என்று பிள்ளைவரங்காவிலிதாசர் தனது மனைவியான பொன்னாச்சியரிடம் கூறியதாக இவ்விடத்திலே காட்டப்படுகிறது. நன்னீர் பரிசுத்தமான நல்ல நீர். அதாவது நீர் இடத்துல காட்டணும். நீர் திருவாராதத்தில் பிரயோஜனத்துக்கு இல்லாமல் லோகம் வாழ பண்ணும் திருமஞ்சனம். திருவாச்சாமலை கடல் லோகம் வாழ பண்ணும் திருமஞ்சனம். இந்த எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்றாலும் நித்தியசூரிகள் அவளை எதுக்கு பண்றா? பரிசுத்தமான நல்ல நீரை கொண்டு பண்ணுகிறார்கள். அது எதற்காக? பிரயோஜனத்திற்காக இல்லாமல் லோகம் வாழ பண்ணும் திருமஞ்சனம். ஆழ்வாருக்கு இந்த எம்பெருமானுடைய பரமபதத்தோடு அவதாரத்தோடு வாசியர நிலமாயிருந்தபடி என்பது ஆழ்வாருக்கு பரமபதம் ஒன்றுதான், இங்கே விபவாவதாரம் ஒன்றுதான் என்று மாயினால் 2 அர்த்தம். ஒன்று ஆச்சரியமாய், மற்றொன்று இச்சையாய். எம்பெருமான் மாயினால் இங்கே வந்தானோ என்ன மாயை? அந்த மாயைக்கு 2 அர்த்தம். ஒன்று ஆச்சரியம், மற்றொன்று இச்சை. அதாவது விறகுக்கும் போந்த இடத்தே விற்பிடி மாணிக்கம் பெற்றபடி. என்ன அழகான ஒரு வார்த்தை! விறகுக்கு போந்த இடத்தை, விறகுக்கு நான் ஒரு காரணத்தை தேடி போன இடத்தில், விறகு என்பது இடத்திலே காரணம், காரணத்தை தேடி போந்த இடத்தே நடுவிலே விற்பிடி மாணிக்கம் பெற்றபடி. விற்பிடி மாணிக்கம், ஒரு கைப்பிடி அளவுக்கு மாணிக்கத்தை பெற்றால் எவ்வளவு சந்தோஷமோ அப்படி வெண்ணையை களவு செய்ய நினைக்க இடையே நப்பிண்ணை பெற்றபடி. பூவுக்கு நிறமும் மணமும் தேவையில்லை, உள்ளமே தேவை என்று கருத்து. அரும்பதத்திலே இப்பாசுரத்திற்கு ஆழ்வார் கீழ்ப்பாசுரத்திலே சின்மொழினாயாம் சுகிருத்துக்கள், அதாவது சுகிருத்துக்கள்னா நன்மையை விரும்புவார்கள். யார் யார்? தோழிமார், தாயார். இவர்கள் எம்பெருமானுடைய திருநாமத்தை உச்சரிப்பதை கேட்டு மோகம் தெளிந்து தானான தன்மையிலே இருந்து கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபடுகிறார். வைகுந்த மாநகரத்தில் நித்தசூரியர்கள் உன்னை திவ்ய சிம்மாசனத்தில் எழுந்தருள பண்ணி திருமஞ்சனம் செய்ய வைத்து அனந்தரம் பத்திரம் ஆபரணங்கள் முதலானவர்களை சமர்ப்பித்து தூபம் சமர்க்கும் பொழுது அப்புகையில், அந்த தூபம் ஏற்படுத்தின புகையில் அவர்களுக்கு காணாமல் ஒளிந்தோடி வந்து திருவாய்ப்பாடியில் கோபிமார் கடைந்திரட்டிய வெண்ணை அமுது செய்வதற்காக கிருஷ்ணாவதாரம் செய்த நீ
நப்பிண்ணை பிராட்டியை புணர்கையாக கோபலிட்ட 7 எருதுகளுடன் பொருது அவற்றின் கொம்புகளில் அகப்படாதவாடி ராமாவதாரத்தில் சுக்ரீவன் ஐயம் தீர்க்க 7 மரங்களை துளையிட்டபடி நடுவே கூத்தாடினால் போலே சஞ்சரித்தாய். இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம் என்று இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய தலைமகனை பார்த்து இப்படிப்பட்ட சேட்சிதங்களை செய்த நீ இப்படி ஆழ்வாரை, அதாவது என் மகளை திருத்தாயார் பாசுரமாகட்டும் அல்லது தோழியாக ஆகட்டும் இந்த நாயகியை இப்படி படுத்தலாமா என்று கேட்பதாக, முறையிடுவதாக, ஏறு தழுவதாக அந்த இலக்கண பிரகாரம் அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். ஓர் மாயினாலேட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்திமிலத்து வண்கோன் என்று ஆழ்வாருடைய திருவிருத்த பாசுரம். இதற்கு அற்புதமான ஒரு உரையாசிரியர் அற்புதமான ஒரு சுவாபதேசம் காட்டி அருளுகிறார். அதாவது பால் தயிராக ஆகிறது, தயிர் நெய்யாக ஆகிறது. இந்த தயிருக்கும் நெய்யுக்கும் இடைப்பட்ட நிலையிலே வெண்ணெய் வருகிறது. தயிர் கடைந்தால் வெண்ணெய், வெண்ணெயை உருக்கினால் நெய். அதுபோலே இந்த தயிரான நிலையில் கழிந்து அதற்கு பிறகு நெய்யாகும் நிலைமைக்கு நடுவிலே இருக்கக்கூடிய நடுநிலையில் இருக்கிற வெண்ணெய் போலே இது ஒரு உதாரணமாக காட்டி, அதாவது இப்போ 2 இடத்துல 2 விஷயம் காட்டுறான். சம்சார சாகர நிலையை, இந்த சம்சாரத்தினுடைய பிறவியாகி பெருங்கடலை அறிவு என்னும் மத்தியிலிட்டு கடைதலால் கழிந்து, அறிவை கொண்டு இந்த சம்சாரமாக இதை மத்தை கொண்டு கழித்து பரமபதத்தில் புகப்பெறாமல் நடுவில் நிற்கிற முமூட்சுக்களுடைய முக்தி பெற விரும்புவோர் இனிய பக்தியை அனுபவித்தலால் உண்டான ஆதரத்தாலே. இப்போ எம்பெருமான் என்ன பண்ணால் இந்த வெண்ணெய் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இந்த அடியார்களை பார்த்தார். அது எப்படிப்பட்ட நிலை? தயிர் கடைந்து தயிர் மோரா பால் தயிராகி தயிர் நெய்யாவதற்கு முன்னே நடுவிலே நிற்கிற நிலை. அதுபோலே இங்கே எம்பெருமான் இந்த அடியார்களை கொள்ளுகின்ற இடத்திலே, அதாவது வெண்ணெய் ஏன் எம்பெருமான் அதிகமாக உண்கிறான் விருப்பப்படுகிறான் என்றால் இந்த சம்சாரத்தை கழித்து முமூட்சுக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கான நிலை பரமதம் போய் அடைந்தால் அது ஒரு நிலை, அதாவது தயிர் நெய்யாகின்ற நிலை. நடுவில் இருக்கக்கூடிய வெண்ணெய் போலே இந்த அடியார்களை பெறுவதற்காக எம்பெருமான் லீலாபூதியில் வர சங்கல்பித்து கொண்டு வந்து அடலாயர்த முக்கொம்பினுக்கே தன் வலிமையால் ஊழ்வினை ஒழித்து, இந்த அடியாருடைய ஊழ்வினையை ஒழித்து, ஏன்னால் நப்பிண்ணை ஏறு அடக்கணும் என்றால் அதற்கு விதமான வலிமை வேண்டுமல்லவா? அந்த வலிமை எது? அடலாயுதம் கொம்பினுக்கே தம் வலிமையால் ஊழ்வினையை ஒழிக்க வேண்டும் என்று இருப்பவரது நடுவிலே பரதந்திரமாய் வேறு காரணமில்லாத ஒரு ஆத்மாவை அனுபவித்து பொருட்டு இமிலத்து வண்கோன் கோட்டிட அடினை கூத்து. இது ஒரு அற்புதமான பரம். இதற்கு ரஜோகண மிகுதியால் செருக்கை உடைய சரீரத்திலிருந்து கர்ப்பம் முதலான 7 அவஸ்தைகளிலும், அது 7 அவஸ்தைகள் என்ன? கர்ப்ப, அதற்கு பிறகு ஜென்ம, அதற்கு பிறகு பால்ய, அதற்கு பிறகு யௌவன, அதற்கு பிறகு ஜரா, அதற்கு பிறகு மரண, அதற்கு பிறகு நரகங்கள். இந்த உள்ள 7 வலிமையான மிக வலிமையான அடக்குதற்குரிய அடக்குதற்கரிய நல்வினை தீவினை என்னும் 2 பகுப்பையும் எளிதில் அழித்தருளினாய். இதனால் ஒரு ஆத்மாவை சேர்தல் பொருட்டு. இதனால் என்ன தெரிஞ்சது? இந்த வேண்டும் ஒரு 2 வரியினாலே என்ன தெரிஞ்சது? ஒரு ஆத்மாவை சேர்தல் பொருட்டு அதன் கர்மத்தை போக்கி அருளிய நீ ஆழ்வாரது இடையூற்றை தவிர்த்து இதையும் போக்கி அருள வேணும், அவளோடு சேர்த்தருள வேணும் என்பது இவ்விடத்தில் காட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு அர்த்தம். அதற்கு மேலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த திருவிருத்தம் என்பது முதல் நூலாகவும் அதனுடைய பெரிய பகுதிதான் திருவாய்மொழி என்றும் எதை கொண்டு அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தால் ஆழ்வாருடைய பாசுரங்களில் இருக்கக்கூடிய அர்த்தம், அதாவது தோனி பொருள், அல்லது ஆழ்வார் பாசுரத்தில் இருக்கக்கூடிய பொருள், ஆழ்வார் பாசுரத்தில் இருக்கக்கூடிய சொல்,
அந்த சொல்லையும் பதத்தையும் வைத்து கொண்டு, அதை தவிர பூர்வாச்சாருடைய வியாக்கியானத்தை வைத்து கொண்டும் இந்த பாசுரம் இந்த பாசுரத்திற்கு 10 பாசுரமாக அமைந்தது. ஒரு பாசுரம் திருவிருத்த திருவாய்மொழி ஐக்க கண்டியம் என்று பெயர். திருவிருத்தம்தான் திருவாய்மொழியாக விளம்பித்து, அதாவது பெருசாக போச்சு. அதுபோல இவ்விரண்டு திவ்ய பிரபந்தங்களில் பாசுரங்களாலும் அவற்றினுடைய வியாக்கியானங்களை கொண்டும் சம்பிரதாய வல்லார்கள் ஒப்பு நோக்கி காட்டி இருக்கிறார்கள். அது பிரகாரம் பார்த்தோமானால் ஆச்சாரிய ஹிருதயத்திலே முதல் பிரகரணத்திலே வாக்கியம் 81 சுவாமி அழைமணவாள பெருமாள் நாயனார் இதை அற்புதமாக சுருக்கமாக காட்டி தருகிறார். ருக்கு சாமத்தாலே சரசமாய் ஸ்தோபத்தாலே பரம்புமா போலே சொல்லார் தொடையல் இசை கூட்ட அமர் சுவை ஆயிரமாயிற்று. அதாவது ருக்வேதமானது சாமவேத ரூபமாக பரம்புதல் போலே, ருக்வேதம் சாமவேத ரூபமாக பரம்புதல் போலே ருக்வேத ஸ்தானமான திருவிருத்தம் சமவேத ஸ்தானமான திருவாய்மொழி 1000 பாட்டாக பரம்பிற்று என்று காட்டுகிறார். அத்தன்மை விவரித்து இந்த பிரதம சர்ம பிரபந்த சங்கதி, இந்த பிரதம பிரபந்தமான திருவிருத்தத்துக்கும் சரமப்பிரபமான திருவாய்மொழிக்கும் இருக்கக்கூடிய சரம பிரபந்த சங்கதி. அப்படி பார்த்தோமானால் நம்முடைய பூர்வாச்சாரிய வியாக்கியானங்களை வைத்து ஒப்பு நோக்கினோம். ஆனால் இந்த 21ஆம் பாசுரம், அதாவது சூட்டு நன்மாலைகள் என்கிற பாசுரம் திருவாய்மொழியில விகித்திருந்தேழுலகம் தனிக்கோல் செல்லார் என்கிற பதிகத்தோடு ஒப்புமை சொல்லப்படுகிறது. இப்போ அதை விவரித்தோமானால் திருவிருத்தத்தினுடைய அர்த்தம் நமக்கு மிகவும் இனிமையான ஒரு அர்த்தம். ஆகையினாலே அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பெரியோர்கள் வல்லார்வாய் கேட்டுணர்கள் என்பது இந்த முதல் பாசுரத்தினுடைய சாரமாக சொல்லி 2ஆம் பாசுரம் கொம்பாரதழைகை சிறுநெருவேலம் வேட்ட கொண்டாட்டம்பார்களிரு வினவுவதையர் உள்ளூரம் கழ்வர் தம்பாரகத்துமென்னும் ஆடாதன தம்மில் கூடாதன வம்பார் வினா சொல்லவோ எம்மை வைத்தது யுவான் புனத்தே. இது ஒரு அற்புதமான ஒரு பாசுரம். அதாவது இதிலே தோழி தலைவனை பார்த்து நகையாடுதல் என்கிற துறை. தோழியானவள் இந்த நாயகன் வருகிறான், இவள் தோட்டத்திலே இருக்கிறாள், அதாவது வனத்திலே, அதாவது புனம் திணை காத்து கொண்டிருக்கிறாள். அப்படி புனத்தை காத்து வயலை காத்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் தோழியும் தலைவர்களும் இருக்கிற சமயத்தில் நாயகன் வருகிறான். வரும்பொழுது அவனுடைய வேஷமும் அவனுடைய சொல்லும் அவனுடைய செயலும் இவளுக்கு ஒரு மாதிரியான ஒரு சிரிப்பை உண்டாக்குகிறது. அதை விவரணமாக மேலே அனுபவிக்கலாம். அப்படி வரும்பொழுது அந்த நாயகனை பார்த்து தோழி சொல்வதாக, அதாவது நகுவதாக, சிரிப்பதாக, ஒரு அசட்டு சிரிப்போடு வந்து நிற்கிறான். யாரு? நாயகன். அதை தவிர கையிலே என்ன கொண்டு வந்திருக்கான்? ஒரு சின்ன தழை கொண்டு வந்திருக்கான். அந்த தழையை கொண்டு வந்து நிற்கிறான். அப்படி நிற்கக்கூடிய நாயகனை பார்த்து நாயகி சிரிப்பதாக, அதாவது நகுவாக சிரித்து ஒரு சில வார்த்தைகளை கேட்க இவன் கேட்க அவன் பதில் சொல்லுவதால் போல அமைந்திருக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். அவதாரிகளை தலைவியும் தோழியும் திணைப்புணம், அதாவது வயல் தானியங்கள் விளையும் இடம் காத்து நிற்கும் வேளையில் தலைவன் அங்கு வருகிறான். அப்படி வரும்பொழுது என்ன கொண்டு வரான்? மரத்தழைகளையும் கன்னிகைகளை, அந்த குச்சி முளை இருக்குமோ அந்த கன்னிகைகளையும் சிறு கொடிகள் அப்படி பரிசு பொருளாக ஏந்தியவாறு வந்த அவன் அவர்களை நோக்கி, என் மதையானை நான் வேட்டைக்கு வந்திருக்கிறேன். முதல் வார்த்தை, நான் வேட்டைக்கு வந்திருக்கிறேன். நான் அம்பு பட்டு ஒரு யானையானது போச்சு. அந்த என்னுடைய அம்பு பட்ட யானையை
நீங்கள் பார்த்தீர்களா என்று, அதாவது சம்பந்தமில்லாத அந்த கேள்வி. ஏனென்றால் இவருடைய எண்ணம் அந்த பிராட்டியை கூட வேணும், அந்த நாயகியோடு கூட வேணும் என்பதற்காக ஒரு அசட்டு சிரிப்பு. இதைத்தான் திருமங்கையாழ்வார் காட்டால், முத்தம் புகுந்து நின்னீர் முறுவல் செய்து நின்னீர் எத்துக்கு இதுவென்னோ என்று அங்கே சொல்லுவது போலே இந்த தோழியானவளை கேட்டு இங்கு வார்த்தை இங்கே அந்த வேடத்துக்கு வந்தான். பரிசு பொருளாக ஏந்தியவாறு வந்தவன் அவர்களை நோக்கி, என் மதையானை இங்கு வந்ததா கண்டீரோ என்று வேட்கைக்கு வந்தவன் போல் விழைகிறான். அப்படி வைக்கிறான். உடனே இதனை கேட்ட தோழி சொல்றா, அவன் பொய்ப்பேச்சை கேட்டு அவன் பேசும்போதே ஏதோ ஒரு அழகான வார்த்தை காட்டார், வம்பார் வினா. அந்த வம்பார் வினாங்கிறது இந்த பதத்தில், இந்த பாசுரத்துடைய உயிர் பதம். அதாவது வம்பு செய்வதற்காகவே சில பேர் இருக்காலும், சில பேர் பேசுவாலும் வம்பு செய்கிற மாதிரியே பேசுறது, எது எடுத்தாலும் வம்பு செய்கிற மாதிரியே பேசுது, பதில் பேச முடியாது. அப்படி வம்பார் வினா இந்த ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு அப்பிள்ளை நம்பிள்ளை விரைவாச்சாரம் பிள்ளை ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் பண்ணியிருக்கான். ஆக வம்பார் அப்படி தோழி அவன் மெய்ப்பேச்சை கேலி செய்தபடி பேசுவதாக அமைகிறது இந்த பாசுரம். இந்த பாசுரத்திலே தோழி தலைமகன், நடுவிலே இடையிலே தலைவியும் சேருகிறாள். இந்த 3 பேரும் சேருகின்ற ஒரு சம்வாத ரூபம். அதாவது ஒரு கேள்வி கேட்க அவர் பதில் சொல்வதார் போலே அமைந்த ஒரு பாசுரம். இது இலக்கிய சுவை நிறைந்த ஒரு பாசுரம். அதாவது இந்த தோழியானவள் உங்களை தலைமகன் கேட்கிறான், உங்களை இங்கே நிலம் காக்கிறதுக்காக அனுப்பித்தவர் யார் என்று கேட்கிறான். அவருடைய நிலம், அவருடைய விளை நிலம், அதை பராமரிக்க வேண்டியது இவருடைய கடமை. அப்படி இருக்கும் பொழுது இங்கு யார் வந்தீர்கள், இந்த இடம் யார், இது யார் இருக்கிறீர்கள், எதுக்காக இங்கே இருக்கிறீர்கள் அவன் தலைவன் கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்றார், அபிமத விஷயம் இருந்த இடத்தே தண்ணீர் என்று கொண்டு புகுவாரை போலே. இவன் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு, ஒரு வியாஜ்யத்தை கொண்டு அதை இப்படி கேட்கிறான். கையிலே தழையை முறித்து பிடித்து இவர்கள் இருந்த இடத்தே சென்று, இங்க யானை ஏதேனும் சென்றதோ என கேட்க தோழிகள் சொல்றா பதில், நாயகனே, நாங்கள் என்ன இங்கே நிலம் புனல் வயல் காப்பதற்காக இருக்கிறோமே தவிர உனக்கு பதில் சொல்லுவதற்காக நாங்கள் இல்லை. உனக்கு பதில் சொல்லுவது தேவையில்லை. 2வது, இவரது நாங்கள் புனங்காக்க இருக்கிறோமோ அல்லது உமக்கு மறுமாற்றம் சொல்ல இருக்கிறோமோ ஏன் சொன்னீர்கள் என்றார்கள். என்னவோ கேட்டீர், என்ன வேற ஒன்றும் இல்லை, தழை சரி கையில் தழை கொண்டு போவானே அப்படின்னு கேட்குறான். தழை கொண்டு போவான் என்னில் ஆசிரியத்தை இழந்த தளிர் வடுமா போலேக்கான் உன்னை பிரிந்த நான் பட்டதென்று தன் தசையை அப்படி தெரிவிக்கைக்காக, தன்னோட எம்பெரு நாயகியை பிரிந்து நான் கட்டப்படுறேன், அதை தெரிவிக்கிறதுக்காக எனக்கு கிடைத்த ஒரு ஆயுதம் இந்த தழையும். இதை பார்த்து இது பாரு எவ்வளோ வாடி இருக்கு பார், அதுபோலே உன்னை நான் பிரிந்து வாடி இருக்கிறேன் என்று சொல்வது போலே அவன் பதில் சொன்னான். உடனே தோழி கேட்கிறார், உம்முடைய ஆற்றாமையை அறிவிக்க வந்தீராகில் கொம்பிலே நிற்க செய்து காட்டா விட்டதுன்னு என்கிறான். உடனே கையில் வச்சுருக்கிறான், அதை காட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே பதில் சொல்றார், பிறந்த அழகான ஒரு வார்த்தை, பிறந்த இடத்தை விட்டு உம்முடைய பாடு வந்தார்க்கும் உண்டோ வாட்டம். பிறந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறது, அப்படி பிறந்த இடம் எது? திருப்பார்கள் பரமபதம், அங்கேருந்து வந்திருக்கிறோம் நாயகியை பெறுவதற்காக என்று உம்மை பிரிந்து பிறந்த இடத்தே இருப்பார்க்கொன்றோ வாட்டம் உள்ளது என்கிறாள். தோழி நகையாடி கூறுவது, பெருமானே நாயகனே, உம்முடைய வேஷத்தை பார்த்தாலும் நீர் ஏதோ வேட்டைக்கு வந்த மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா வேட்டைக்கு உண்டான அம்பு பிடித்த கை மாதிரி தெரியல. கையில் என்ன வச்சுருக்கு? தழை வச்சுருக்கேன், தழையை சுள்ளியோடு வச்சுருக்கேன். இதை பார்த்தா எப்படி வேட்டைக்கு வந்தேன்னு சொல்லுவார் அப்படின்ட்டு மரக்கிளையின் தழையை கையிலேந்தி வந்திருக்கிறார். வேட்டையாட வந்ததாக இவர் கூறும் பேச்சு வெட்டி பேச்சு. வெட்டி பேச்சுன்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காத பேசுறதுக்கு அப்படின்னு, அதான் வம்பார் வினா. நான் ஒலியை இது சரி அப்படியே இருக்கட்டும், நீர் வில்லை வைத்தீர், அம்பை வைத்து வேட்டையாடினீர், சரி,
ஆனால் நான் நீர் வேட்டையாடும்போது அந்த நானே இழுப்பிறோம் வில்லை இழுப்பிறோம் அப்போ ஒரு சத்தம் வரணும் போனோம், அந்த சத்தமும் நான் கேட்கல. சரி, அந்த அம்பாவது இருக்குன்னா கையில் வில்லுப்பட்ட அம்பு அதை தழையா இருக்கணும் போனோம், அதாவது தடையும் இருக்கணும் போனோம். அம்பேரிய கையில் அந்த மாதிரி மெதுவாக இருக்குது மிருதுவாக இருக்குது. உம்மை பார்த்தால் கையிலே தழும்பு இல்லை, கையிலே அம்பு இல்லை, யானை இங்கே வரல, அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக நாங்கள் இல்லை. இத்தனை ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை காட்டி இவர் வாய்மொழிக்கும் செயலுக்கும் பொருத்தம் இல்லையே. என் வாயில் ஒன்று சொல்கிறான், செயலில் ஒன்று காட்டுறான், வந்திருக்கிறத பார்த்தா வேஷதாரியாக வந்திருக்கான். இவ்வுலகம் முழுவதும் கருடப்பறை மீதேறி பவனி வரும் எம்பெருமான் திருமொழிகளை உரிய பொருள் ஆகும். ஆக இந்த கொம்பார் தழைகை மரக்கும்பிலிருந்து பறிக்கப்பட்ட தழையை, அதற்கு வேறு சிறுநான் எரிவிலம், கையில் சிறிய வில்லை காணவில்லை. இப்போது நான் இவ்வில் இல்லை என்றாலும் கையை வரும்பொழுது இங்கே உங்களை பார்க்கறதுக்கு வந்தேன், அப்படி கொண்டு வில்ல ஓரமாக வச்சுட்டு வந்துருக்கேன், அம்பை பட்ட யானை எங்கேயாவது போச்சா இப்படி கேட்குறது ஒரு பேச்சு. அதற்கு ஏரி வீலம் ஏறிதல், நாணை ஏற்றி ஒலி எழுப்புதலும் இல்லை, அம்பெய்திய அம்பெய்தல் ஆகிய தொழிலும் இல்லை. அப்படியே தலைவனை நீர் எதற்காக இங்கே வந்தீர்? பதில் தலைவன் சொல்கிறான், வேட்டையாட வந்தேன். வேட்டைக்காக வந்தேன் என்றால் உமது வில் எங்கே? அவனும் வில்லிற்கு பதில் தழையை காட்டினான். சரி, உமது வில் தான் இல்லை என்றால் அம்பையாவது காட்டுவீரா அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், அம்பு தான் யானை மேலே போட்டுருக்கேன், யானை மேலே உழுந்துடுத்து, யானையே வாதம் செய்திருக்கேன், அந்த யானை மீது அம்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். யானை மீது பாய்ந்து விட்டு இப்படி பல கற்பனையாக அவன் கூற காரணம், ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிற மாதிரி தோன்றதுக்கு காரணம் தலைவியை கவுட வேண்டும் என்கிற வேட்கையாலே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகையால் இந்த வெட்கமற்ற தயரை கண்டு கேலி செய்கின்ற தொழில் வினவுவது ஐயர் என்று ஒரு உயர்திணை பொருளாக காட்டுகிறார். ஐயர் என்றால் ஐயன் திரிவர கற்றவர், ஆனால் உம்முடைய வேஷமும் உம்முடைய சொல்லும் உம்முடைய செயலும் எல்லாமே விரோதமாக இருந்தது என்று காட்டுகிறார். இவ்விடத்திலே சுவாபதேசம் காட்டார் நம்முடைய ஆச்சாரியர்கள். கல்வி செருக்குடைய சிலர் எம்பெருமான் குணங்களிலே ஈடுபட்ட ஆழ்வாரிடத்து நாம் சில கேள்விகளை கேட்போம் என்று கேட்கவும் இவர்களது சொல்லும் செயலும் ஒன்றுக்கொன்று பொருந்தவில்லையே என்று ஆழ்வார் உணர்ந்து பேசுகிறார். இவர்களோ ஐம்புலன்களின் மீதான ஆசையாகிற தழைகளை கையில் கொண்டுள்ளனர். நம்பிள்ளை கொம்பார் தழைகை, இதற்கு சாவதங்கள் விஷயப்பிரவாகங்கள் கைவிட்டதில்லை என்றபடி சப்தாதி விஷயத்தில் கைவிடாதபடி இருக்கக்கூடிய நிலை. சிறுணா நெறிவேலம் என்கையாலே பிரணவ தனுஷ்பாலித சுவாத்திரம் இல்லை என்றபடி, அதாவது பிரணவ மந்திரமான ஒலியினுடைய வில்லின் ஒலியை இவர்கள் எழுப்பவில்லை என்றாலும் வேட்டை கொண்டாட்டென்கையாலே சம்சார காட்டிலுள்ள காமம் குரோதம் முதலிய விலங்குகளை ஒழிப்பதாக மட்டும் கூறிக்கொள்வது. அப்படி சம்சார மருகாந்தாரே அப்படின்னு ஒரு பாசுரம் காட்டுறது. அப்படி சம்சார துட்டசத்துவமான ராகத்வேஷோட மோகாதிகளுடைய நிரசனத்திலே ஒடுப்போம் நாங்கள் என்கிற கொண்டாட்டமே உள்ளோம். அம்பார் களிறு வினவது என்கையாலே ஞானசர வித்தமாய் இருக்கச் செய்தே இந்திரிய தந்தியான விளையாட ஸ்ரீகதமாயிற்று என்று சதுபாயனம் பண்ணித்து என்கிறார். கல்வி அறிவாகிய அம்பால் எய்து, அறிவு என்கிற அம்பை கொண்டு எய்தி தமது புலன்களாகிய யானையை தேடிக்கொண்டு துரத்துவதே இவர்கள் தொழில். அப்படிப்பட்ட ஐயர் என்று ஞாத்திருத்துவ உத்கர்ஷத்தால் வந்த கௌரவதை இருந்தபடி அந்த ஞானம் இருக்கிறவனால ஐயர்னு சொல்றோம். அதற்கு மேலே புள்ளோரும் கல்வரித்தியாதி வேதமயனான பெரிய திருவடியை உடையவனான, அதற்கு மேலே காட்டி யமாத்மா அனவேதா என்கிறபடியே முகம் தோற்றாமல் நின்று ரட்சிக்கிற எம்பெருமானுடைய சுவாதந்திர கடினையான பூமியில் வெகு காலத்தில் நடையாடாதே
பரஸ்பர சக்தியற்று பிரயோஜன பரியவசாயனத்திலே அபிநமான பரியதைக்கு பிரதிவச்சனம் பண்ணுகிறார்கள் என்று அர்த்தம். அதாவது என்ன? அதாவது இந்த எம்பெருமான் பேச்சும் எவருடைய பதிலும் ஒன்றுக்கொன்று விருத்தமாயிருப்பது போல இருக்கக்கூடிய சுவாவதேசத்தை காட்டுகிறார். வைத்தது இவ்வான் புனத்தே, இவ்வாறு ஆழ்வார் கல்வி திருக்குடையாரிடத்தே பேசுவதாக உட்பொருள். அதற்கு மேலே நிர்வாகங்கள் 2 நிர்வாகங்களாட்டால் நம்பிள்ளை சிறுணா நெறிவிலம். இப்பொழுது கையில் வில்லில்லாமையாலே அன்றிக்கே முன்பு விற்பிடித்த தழும்பு கூட கண்டிலோமி. முன்னாடி விற்பிடித்த தழும்பாக இருக்கணுமா கையில்? அதுவும் இல்லை. இவர்கள்தான் வீரபத்னிகளாகையால், யாரே இந்த தோழியின் தலைவர்களால் வீரபத்னிகள் அல்லவா, ராஜமாதாக்கள் அல்லவா, வீரபத்னிகள் அல்லவா, வீரபத்னி ஆகையாலே கையை கண்ட அறியார்கள் ஆயிற்று அன்றிலே. கையை பார்த்தோடனே அவளுக்கு தெரியும் வீரனா இல்லை வெறும் வந்திருக்கானா, நாயகன் வில்லை ஆளுங்க திறமை உடையவனாங்க கையை பார்த்தாலே தெரியும்னா அவர்கள் வீரபத்னி ஆகையாலே. சிறுநான் எய்யப்படுவான் வில்லை உடையவர் அல்லீர் என்றும் நிர்வகிப்பர். அதற்கு மேலே இன்னொரு நிர்வாகம் காட்டார். நாயகையும் தோழியும் வீரப்பெண் ஆகையால் ஒருவன் கையை கண்டவுடனே இது வில் பிடித்த கை அன்று அண்ணா என்று அறிந்து கொள்வாள். ஆதலின் கையில் தழையோடு வந்து இருக்கும் இவரை கண்டால் இப்போது இவர் கையில் வில் இல்லாமையாலே அன்றி இதற்கு முன் வில் பிடித்த தழும்பு கூட இவர் கையில் கண்டிலோம் என்கிறாள் என்பது ஒரு பொருள். இது தவிர மற்றொரு வகையான பொருள், சிறிய நான் எய்யப்படுவதற்கான வில்லை உமது கையில் முதல்ல அம்பை கண்டோமே காணவில்லைன்னா அதுக்கப்புறம் சின்ன வில்லையும் காணுமே. வில் இருக்கணும் அல்ல அம்பு இருக்கணும். சரி, அம்பாவது யானை மேலே போட்டேன், வில் என்னாச்சு அப்படின்னா வில்லை கொஞ்சம் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணுமான்னு ஏதாவது உனக்கு சொல்லியிருப்பானோ. அதாவது அப்படி இருவருக்கும் இருந்த வாசகம். அதற்கு மேலே இந்த பாசுரத்தில் கீழே 21ஆம் பாசுரம் முல்லை தளத்து நிலையை, முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளை அங்கே என்ன அறிவு அங்கே காட்டினார் அந்த மாறிகளிலிருந்து சொல். இந்த இடத்திலே குறிஞ்சி நிலத்து தலைவியாக, குறிஞ்சி நில தலைவி, அங்கே முல்லை நில தலைவி, இங்கே குறிஞ்சி நில தலைவி இலக்கண ரூபம். அப்படி குறிஞ்சி நிலத்து தலைவியாதலாலும் இவனது குலமுறை அங்கே என்ன நப்பிண்ணையை ஏறு தழுவுதல் என்பது இந்த குல வழக்கம் மரபு. இப்போ இந்த குறிஞ்சி நிலத்திற்கு கூடிய அந்த பெண் பிள்ளைக்கு என்ன மரபு, என்ன பெண்பாக்க வரணும்னா என்ன பண்ணணும்னா கையிலே செண்டு, அதாவது இந்த கையிலே அந்த பூவு அந்த தழை செடி முதலானவர்கள் ஏந்தி கொண்டு தான் வர வேண்டும். அங்கே மாலைகள் ஏந்தி தூயனவேந்தி விண்ணோர் நீராட்டு மாயினாரிட்டிய வெண்ணை அங்கே அப்படி. ஏன்னா அவள் முல்லை நிலத்து தலைவி, இவள் குறிஞ்சி நிலத்து தலைவி. இங்கே என்ன மரபு? அங்கே ஏறு தழுவுதல் மரபு. இங்கே என்ன மரபு? அவருடைய நாயகியை பார்க்க போகும்பொழுது நாயகன் கையிலே ஏதாவது தழையோ சிறு கொடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பது மரபு. இதைத்தான் தணிகை புராணம் என்கிற புராணத்திலே களவு படலத்திலே அழகாக தழை, இந்த ஆழ்வாருடைய பாசுரமும் இந்த தணிகை படலத்திலே இருக்கக்கூடிய களவுகான் படத்திலே இருக்கக்கூடிய அர்த்தம். தழை கொண்ட தங்கை நங்கை உரை கொண்டதால் தனிவட்டையுளம் களை கொண்ட காசிலை காமரு வேளை ஐங்கனை கொண்டதால் பின்னே மின்னே தழை கொண்டு கையில் தழை எடுத்துட்டு மின்னே வேழம் எய்தார் யானை மேலே அம்பல். இங்கே பாசுரத்தில் இருக்கணும் பண்டார் களிறு வினவோது ஐயர். அதனால் யானையை சொல்லி வேழம் எய்தார். அந்த வேழம் வந்து பின்னே பிணை புரியும் கலையானது பேசில் இன்னம் கொன்னே புகழும் உருமுறையலாகவும் கூடுங்களோ என்னே உலகில் இவரை ஒப்பர் இல்லையே அங்கே. இந்த மாதிரி நாயகி போல வேறு ஒருவரும் இல்லை, இந்த நாயகன் போலே வேறு ஒருவரும் இல்லை என்பது இந்த பாசுரத்தினுடைய சாரம். இந்த 22ஆம் பாசுரம் கும்பார் தழைகை என்கிற பாசுரம் திருவாய் மொழியிலே நல்குரவும் செல்வம் என்கிற பதிகத்திற்கு சமமான அர்த்த நிர்ணயத்தை உடையது என்பது காட்டப்படுகிறது. 23ஆம் பாசுரம் தலைவன் குறையற உரைத்தல். தன்னுடைய குறைகளை சொல்லுவதாக இந்த பாசுரம். பூனமோ பூனத்தாயால வழிபோ
அருவினாயேன் மனமோ மகளிர் நம் காவல் சொல்லீர் பூண்டரீகத்தங்கள் வனமோரணய கண்ணன் கண்ணன் வாணன் அருந்தெய்வ தினமோரணீர்களாய் இவையோரம் இயல்புகளே. இந்த பாசுரத்திலே இவனை நோக்கி இவர்கள் சில வார்த்தைகள் சொல்ல, கீழ்ப்பாசுரத்திலே இவன் தானும் இவர்களை சில வார்த்தை சொல்லுகிறார். தலைவியும் தோழியும் திணைப்புலம் காத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த தலைவன் தன் குறை வேண்டுவதை குறிப்பது இப்பாசுரத்தில் காணப்படும் துறை. தலைவன் குறையுற உரைத்தல் என்கிற துறையின் கீழே வருகிறது. தலைவன் தன் மனம் அவர்கள்பால் கவரப்பட்டதை பின்வருமாறு கூறுகிறான். தலைவன் என்ன சொல்றான்? பெண்களே, உங்கள் காவலுக்கு உட்பட்டது இத்திணைப்புறம் மட்டுமா, அல்லது இப்பூனத்தில் பக்கமாக வழிநடந்து வந்த பாவியேனாகிய என் மனமும் கூடவா? அதாவது கேள்வி கேட்கிறான் நாயகன், இந்த இடத்துல புணங்காக்கிறது மட்டும்தான் உங்க வேலையா, இல்லை இது மாதிரி போன வழிபோக்கிறவன வேட்டையாட வந்த என்னை வளைத்து போடுவதுதான் உங்கள் சாமர்த்தியமா என்று கேட்பதாக, என் மனம் இப்புணத்தில் பக்கமாக வழிநடந்து வந்த பாவியனாய் என் மனமும் கூடவா கூறுங்கள். கண்ணனம்பெருமானுடைய திருக்கண்கள் சொல்றார், அழகு மிகுந்தது, ஒளி பொருந்தியது, செந்தாமரை போன்றது, அப்படி மலர்களின் காடு போன்றது. இத்தகைய தாமரை கண்ணனின் பரமபதத்தில் எம்பெருப்பொழுதும் உள்ள நித்தியசூரிகளைப் போலே நீங்கள் உள்ளீர்கள். அங்கே பரமபதத்தில் எப்படி நித்தியசூரிகள்லாம் இருக்காளோ அதுபோலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய இத்தன்மையை காணும் பொழுது நீங்கள் மற்றவர் மனதை கொள்ளும் தன்மையை பெற்றிருத்தல் உங்கள் செயலாக தகுமோ. உடனே அதுக்கு ஒரு அர்த்தம் சுவாபதேசம் காட்டால், ஸ்ரீவைஷ்ணவ அடியார்கள் ஆழ்வாரிடத்தே தம் நெஞ்சம் கவரப்பட்டதை கூறுதல் உட்பொருள் ஆகும். ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே நெஞ்சம் கவரப்பட்டதை தலைவன் கூறுவதாக கூறுவது இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசம். ஆழ்வாரே, உமது எல்லைக்குட்பட்ட இடத்தை நீர் கவர்வது போலவே பாகதவர்களாகிய எங்கள் மனத்தையும் பாதுகாப்பிற்கு உரியதாக ஆக்கிவிட்டீர். எங்களை சேர்த்து ஆழ்வாரே இப்படி பண்ணிட்டீர் என்பது நித்தியசூரியல் ஒத்த நீர் பயனையே எதிர்பார்த்து வழியிடும் சாதாரண மக்களையும் வழிப்படுத்தி விட்டீர் என்று தோனி பொருள். புனமோ வழிபோகம் அறிவினையேன் இவ்விடத்தில் நம்பிள்ளை வார்த்தை. ஆப்பான் திருவழுந்தூர் அரையர் மச்சிலே பிள்ளை திருநறையூர் அரையர் இப்பாட்டை அருளி செய்யா நிற்க சீல பிரசுரமாய் உகந்தளின நிலங்கள் எங்கும் உண்டாயிருக்க திருப்புலி கீழிட்ட வழிபோய் கெட்டேன் என்கிறார் என்று. இந்த இடத்துல ரெண்டு பேர், அதாவது பிள்ளை திருநறையூர் அரையர், அதற்கு பிறகு இந்த ரெண்டு அரையர்களும் அப்படி அனுபவிக்கும் போது, அதாவது பிள்ளை திருநறையூர் அரையர், அடுத்தபடியாக ஆப்பான் திருவழுந்தூர் அரையர், இந்த ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வரும்பொழுது கொல்லையை காத்து கொண்டிருக்கிற நாயகியையும் தோழியையும் கண்டு நாயகன் புனமோ புனத்தயலோ வழிபோகும் அறிவினையேன் மனமோ மகளிர் காவல் சொல்லீர். பெண்களே, உங்கள் காவலுக்குரிய பொருள் இத்திணை புனமோ அல்லது இப்புலத்தின் அருகே செல்கிற பாவியேனான என் நெஞ்சமே சொல்லுங்கோள் என்று கேட்பதாக பாசுரம் அமைந்துள்ளது. இப்பாசுரத்தில் நாயகியாக குறிப்பிடப்பட்டுள்ள ஆழ்வார், நாயனாக குறிப்பிடப்படுவது ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்பது உள்பொருளாகும். அதன்படி ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆழ்வாரிடம் நெஞ்சுபறி கொடுத்தமை இப்பாசுரத்தில் காட்டப்படுகிறது. இப்பாசுரத்தை ஆப்பான் திருவழுந்தூர் அரையர் வீட்டு மச்சிலே மாடியில இருந்து கொண்டு பிள்ளை திருநறையூர் அருளி செய்த பொழுது புனத்தயாலே வழிபோகும் அறிவினையேன் என்கிற சொல் நயம், அந்த சொல்லிலே இருக்கக்கூடிய நயமான சொல்லை
விளக்கியுள்ள திருவுள்ளம் பற்றி எம்பெருமான் எழுந்தருளிய திவிதேசங்கள் எல்லாம் கிடக்க அவற்றை விட்டு ஆழ்வார் நாயகி அவதரித்த தலமான திருநகரியிலே திருப்புலி ஆழ்வார் வழியாக செல்லும்படியான பாவத்தை பற்றினேனே என்கிறார் நாயகன் என்று அருளி செய்தாராம். அதாவது பகவத் விஷயத்தை விரும்பி அடைந்து சுகமாக திரியாதே, பகவத் விஷயத்தை அனுபவித்து சுகமாக திரியாதே, மீள முடியாத பாகவத விஷயத்தில் ஆழ்வார் விஷயத்தில் நெஞ்சு இழுபட்டு இப்படி இழிவதே என்று கொண்டாடுகிறார். ஆழ்வார் நித்திய விபூதியை பரவணனாயிருக்கிற இருப்பை கண்டு இவர் பக்கல்லே பரவணரான வைஷ்ணவர்கள் வார்த்தை. இவர் பக்கில் பிரவணரான சீவைஷ்ணவர்கள் எங்களை கடாட்சித்து ஒரு ஸ்ரீசூக்தி அருளி செய்ய ஆகாதோ என்று அருளி செய்கிறார் என்றபடி இப்பாட்டில் அரும்பதத்திலே ஆழ்வாருடைய இருப்பில் ஈடுபட்ட ஸ்ரீவைஷ்ணவர்கள் பாசுரத்தை கீழ்ப்பாட்டில், அதாவது 22ஆம் பாசுரத்தில் தன்னை குறித்து சில பரிகாச வசனங்களை சொன்ன நாயகியை குறித்து நாயகன் சில சொல்லுகிற பாசுரத்தாலே அருளி செய்கிறார். 23ஆம் பாசுரத்திலே, அதாவது திருவிருத்தத்திலே புனமோ புனத்தையலோ என்கிற பாசுரத்திற்கு ஈடாக திருவாய்மொழியிலே கடல் ஞானம் செய்தேனும் ஞானே என்னும் என்கிற பதியம் அப்படி விபுலமாக விஸ்தாரமாக சுஸ்பட்டமாக அனுபவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அதற்கு மேலே 24ஆம் பாசுரம் ஈயால்வாயினா வஞ்சனோய் கொண்டுலாவும் ஓரகுடங்காய் காயால் பாய்வானா பெருநீர் கண்கள் தம்மோடு கூரை மொல்லால் உயால் வாயின நீரை காத்த உள்ளூர் துழாய் செயல்வா கோயல்வாய் மலர் மேல் மனத்தடன் கோல் செங்கோல் வாழையே. இந்த பாசுரத்திலே இவருடைய அதிமாத்திர பிராவண்யத்தை கண்ட நாயகன் மேலே அளவுக்கு அதிகமான அதிமாத்திர பிராவண்யத்தை கண்ட திருத்தாயார் இது என்னாய் முடிகிறதோ, இப்படி இவள் ஈடுபட்டு கிடக்கிறாளே, பிச்சேரி கிடக்கிறாளே, இது எதிலே கொண்டு முடியுமோ என்கிறாள் என்று ஒரு பதைப்பதும். இயல்வாயினார் இவளுக்கு இந்த இது சுபாவ சித்தமாய் எப்படியாச்சு அறியா காலத்துள்ளே அடிமை கண் அன்புகை வத்து பால்யாத் பிரபதி சுஸ்னிக்தா என்கிறா போலே இளைபெருமாளுக்கு எப்படி பால்யம் பிடித்து எம்பெருமான் மேலே சக்கரவர்த்தின் மேலே அளவுகளந்த ஈடுபாடோ அதுபோல இவளுக்கும் சுபாவத்திலே இயற்கையாகவே இவள் எம்பெருமான் மேலே அதிமாத்திர பிராவண்யம் உடையவழியான ஆனால் பிறரறியாத காதல் நோய் பிரிவாற்றா தலைவில் ஈடுபாடு சொல்லி இருத்தல். தலைவனின் பிரிவுக்கு ஆற்றாத தலைவி கண் கலங்குகிறாள். இதனை பார்த்த செவிலித்தாய், இப்போ இந்த பாசுரத்தில் செவிலித்தாய் வருகிறாள், தோழி வருகிறாள், நாயகி வருகிறாள். அப்படி செவிலித்தாயானவள் இவள் மேல் ஈடுபாடு காக்கும் தாய். அதனோட என் மகள் காதல் நோயில் நெஞ்சழுகிறாளே, இவளுடைய இந்த பிரிவு துயர் இவளை இன்னும் எம்மட்டு அழிக்குமோ, எம்மட்டு என்ன வார்த்தை, எவ்வளவு எங்கே கொண்டு விடுமோ என்கிற அர்த்தம். வஞ்ச நோய் எம்பெருமானாலே வஞ்சிதமான நோய், எம்பெருமானாலே ஏற்பட்ட நோய். அதாவது எம்பெருமான் தன் வடிவழகாலே இவளை வஞ்சித்து இதர விஷய பிராவண்யத்தை போக்கி பக்தியாகிற நோயை உண்டாக்கினான். இதர விஷயத்த பிராவண்யத்தை போக்கினால் எம்பெருமானுடைய தன் வடிவழகாலே. இது என்னது சொல்லலாமா? இப்படி பக்தியாகிற நோயை உண்டாக்குறான்னால் இவள் படுகின்ற பாடு, இவள் எம்பெருமான் மேலே கொண்டு அதிமாத்திர பிராவண்யத்தாலே இவள் படுகின்ற பாட்டை கண்டு சகிக்க மாட்டாத தாயா.
என்று ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் என்றும் மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணாவோ என்று கூவுமால் என்கிறபடியே தன்னை கண்டார் தன்னை போலே ஆம்படி வஞ்சித்து கொண்டு என்றும் நோய் கொண்டுடாவும் நோயை கொண்டு உடைத்தாளாய் கொண்டு சஞ்சரிக்கும் அவளாய் பெருமான் மேலே இருக்கக்கூடிய காதல் நோயை உடலிலே வைத்துக்கொண்டு அங்கே இங்கே சஞ்சரிக்கிறாள். அது எப்படி இருக்கான்? ஒரு நோயே வடிவெடுத்து சஞ்சரிப்பது போல இருக்கிறது என்றும் நோய் நடத்த நடந்தாள். ஓரோ குடங்கை ஒரு சிறாங்கு அளவிலான கண்களோடு கூடியவளாய். இவள் யாரு? அன்பெருமானுடைய கண்களும் இங்க எம்பெரு பிராட்டி நாயகனுடைய கண்களும் எவ்வளவு அழகாக வர்ணிக்கப்படுகிறது. பெருநீர கயல் பாய்வனா பெரிய ஜலத்தில், அதாவது கடலிலே அலைகளிலே பெருநீர் துள்ளிப்பாய்கின்ற மத்ஸ்யம் போன்றவையாய் கண்களோடு கூடியவள். அப்படிப்பட்ட அழகான கண்களை உடையவள். கயல் பாய்வனா பிள்ளையும் மௌக்தியமும் பிள்ளும் மௌக்தியமும் பிள்ளும் என்றால் சலியாமை. இந்த மத்ஸ்யமானது ஒரு இடத்துல நின்று நிலைக்கு இருக்காது. இப்படி போயிட்டே வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டே இருக்குமா அல்லவா? புகழால் ஆண்டாள் காற்றாள் அல்லவா? அதுபோல இப்படி வளைஞ்சு போகின்ற இந்த கயலானது அழகாகவும் இருக்குது. அது ஒரு இடத்துல எனக்கு அதுபோலே இவருடைய கண்களானது நாயகனுடைய பிரிவை ஆற்றாமல் அப்படி கண்கள் இப்படி அப்படி ஆடுகின்றன, அப்படி விழியை தேடுகின்றன என்றும் பாய்வன பெருநீர் ஏகாரணம் ஒரு கடல் பிரவித்தா போலே இருக்கிறது. இதைத்தான் நம்மாழ்வா சொல்றார். கங்குலும் பகலன் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் என்று அங்கே ஆழ்வார் காட்டுவது போல கயல் பாய்வன பெருநீர் ஒரு கடலிலே ஒரு கயல் இடவலம் கொண்டால் போல எங்கும் அங்கும் சஞ்சரித்திருக்கிறது. அதற்கு மேலே கண்கள் தொம்மடும் நீண்ட கயலானது கரத்திலே பாயுமா போலே கண்ணீர் வெள்ளத்திலே அலமருகிற கண்களோடும் குன்ன முன்னால் ரட்சிக்கும் இடத்தில் எடுத்தது பரிகாரமாயிருந்தபடி உபகரணமாக இருக்கும். ஏதாவது எல்லாரையும் ரட்சிக்கணும், அதாவது கோவர்தனோதாரணம் பண்ணுவான். அப்போ எம்பெருமான் ரட்சிக்கணும்னு நினச்சான். அப்போ என்ன பண்ணான்? அதுக்கு ஒரு பரிகரணம் உபகரணமாக இருந்தது அந்த கோவர்தன மலை என்று புயல்வாய் மழையில் திருவாய்ப்பாடியில் மழை தீமழை என்றே தோற்றியிருக்கிறபடி மழையிலே நோவுபடாதபடி இனநிறை காத்த கோசமூகங்களை பசுக்கூட்டங்களை காத்து ரட்சிக்கும் இடத்தில் ரக்ஷகாந்தர்பாவமே வேண்டுவது. ரக்ஷகனுடைய அபிமான அந்தர்பாவம். ரக்ஷகன் எம்பெருமான் விரும்பி ரட்சிக்க வேணும். ஞான அஞ்ஞானங்கள் பாராதே ரட்சிக்கும். பசுக்களை காத்தது என்று சொல்லுகிறார். புள்ளூர்தி கருடவாகனை வாகனமாக ஸ்ரீயப்பு உடைய ஸ்ரீயப்பதிவான கள்ளூர் இதுழாய் மது பெருகிற துழாய் திருவடி கருடத்தோடைய திருத்தாய் மாலையோடைய கூட அணைக்க ஆசைப்படுகிறாள். இவளும் விரும்பும் திருத்துழாயாகையாலே இவளும் விரும்புகிறாள், அவனும் விரும்பி அணுகிறான். அப்படிப்பட்ட திருத்துழாய் மாலையாலே அப்படி ஆசைப்பட்டால் அவன் கொடுக்குமோ? இவள் அந்த திருத்துழாய் ஆசைப்பட்டால் கொடுப்புமா? எம்பெருமான் கொடுப்பானா? கொடுப்பான். பதிசம்மானிதா சீதா பெருமாள் சக்கரவர்த்தி தசரன்கிட்ட போகும்போது என்ன பண்ணா? சுமந்திரன் அழைக்க எழுந்திருகிற பொழுது தொடர்ந்து பின்னே புறப்பட்ட பிராட்டிக்கு திருத்தோளில் மாலையை வாங்கி இட்டு தன்னுடைய தோளிலே சாத்தி இருக்கக்கூடிய மாலையை அவளுக்கு இட்டு, அப்பதான் எம்பெருமான் விரும்பி சாத்தி கொண்டிருக்கக்கூடிய மாலை. அதை என்ன பண்ணா? சீதாவுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணுங்கிறதால் சீதாவுக்கு சாத்தினான், மாலை மாற்றினான். வாங்கிட்டு நாம் வரும் அளவும் விருத்தகீர்த்தம் பன்னீர் என்று பழையவர்கள் நிர்வாகம். இது முன்னாடி இருக்கவா நிர்வாகம் பண்ணான். எப்படி? இந்த தோல் மாலையை அவள் கழுத்திலே இட்டு நான் போயிட்டு வர வரைக்கும் தாங்கின்று அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்கு பட்டர் சொல்வார், மாலையை இட்டு திருவடிகளை பிடித்து கொண்டெழுந்தருளினார். இவர் தோளில் மாலையிட்டதற்கு இவன் என்ன பண்ணான்? அவள் தோளில் மாலையிட்டான். இவன் மாலையிட்டதற்கு இவள் என்ன பண்ணா? கண்ணாலே மாலையிட்டபடி
கண்ணாலேயே அவனுக்கு மங்களாசாதனம் பண்ணால் கண்ணாலேயே மாலையை சமர்ப்பித்தாள். எப்போ பபுவகிருட்டா வைதேகி பர்த்தாவம் பரிசுஸ்வஜே அப்படின்னு கிம்துவான்யத வைதேகா பிதாஜ மிதிராதிபகா அப்படிங்கிற பாசுரத்தில் ஸ்லோகத்தில் கண்களாலேயே எம்பெருமான் கரதூஷணவதம் முடித்து வந்த பிறகு அந்த ரமவீரானுடைய திருமேனியை தன்னுடைய கண்களாலேயே அவளுக்கு ஒத்தவன் கொடுத்தாள் விரிவாச்சாம்பள்ளை அனுபவிக்கிறார்களா. அதுபோல கொயல்வாய் மலர் மேல் வட்டமாயிருக்கிற திருத்துழாய் மலராலே கட்டப்பட்ட மாலை மேலே வட்டமாய் செவ்வியை உழைத்தான மாலையிலே மனமாயிற்று. எங்கோள் வளைக்கே என்னால் உடைய போகிறது அருகிலே மலர் மேல் மனத்தொடு அந்த கரணம் பிரவணமானபடி கோள் அழகிட்ட விளையாடு சுவாபதேசத்திலே பாசுரத்திலே சம்சாரத்துக்கு இவர் உளர் என்றிருக்க இவருக்கு பகவத் விஷயத்தில் உண்டான அதிமாத்திர பிராவண்யத்தை கண்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவர் படியும் இப்படியாவது இது என்னால் முடியப் போகிறது இவ்வளோ அதிமாத்திர பிராவண்யம் இருக்கே என்று சொல்ல என்கிறபடி எம்பெருமானை சேரப்பெறாது வருந்தும் ஆழ்வாரது நிலையை கண்ட பாகவதர்களின் பேச்சால் இப்பாசுரத்திற்கு உள்ளுரை பொருள். ஆக இந்த 24ஆம் பாசுரம் நாம் அனுபவிக்கக்கூடிய திருவாய் மொழியிலே இயல்வாயினா என்கிற திருவிருத்த பாசுரம் கருமாணி கமலைமேல் என்கிற பதிகத்தினுடைய சாரமாக இப்படி பூர்வாசல் அனுபவித்திருக்கிறார்கள். 25ஆம் பாசுரம் எங்கோள் வளை முதலா கண்ணன் விண்ணு மழைக்கு செங்கால் வளைவு விழவே குமால் தீரால் அமரர் தங்கோருடைய தங்கோன் ஓம்பரியல்லாயவர்க்கு தங்கோன் நங்கோர் உகக்கும் துழாய் என் செய்யாதினி நானிலத்தே. இந்த பாசுரத்திலே அவதாரிகளே பகவத் சமாசேனம் பண்ணினாரில் இப்பாடு பட்டாருண்டோ என்கிறார். ஆழ்வார் சமாசனம் ஆனவார் எவ்வளவு சிரமப்படுகிறாள் எம்பெருமானை பிரிந்து என்கிற அவதாரிகளே காட்டுகிறார் நம்முடைய பூர்வாச்சாரர். ஆர துயருழந்தார் துன்புத்தார் என்ற 3ஆம் திருவந்தாதியிலேயும் ஆழ்வார் தன்னுடைய துன்பத்தை அதாவது எம்பெருமானை சமாசனம் அடைந்த பிறகு எம்பெருமானை சரணாகதி பண்ணின பிறகு எம்பெருமானை பெறவில்லையே என்கிற ஒரு வருத்தத்தினாலே அலமருகிறார் என்பது அப்பாசுரத்தினுடைய தாத்பரியார்த்தம். இப்பாசுரத்தை 3 பேரும் வார்த்தையவர்கள் நாயகி வார்த்தை, தோழி வார்த்தை, திருத்தாயார் வார்த்தை என்று 3 வகையாக அனுபவிக்கலாம். என்னுடைய வளை நிமித்தமாக என்கையாலே நாயகி எங்கோன் வளை முதலா என்பையாலே நாயகி வார்த்தை. சம்சாரத்திலே அபலையான இவளை பெற்றால் என்கையாலே தோழி என்றாலே தோழி வார்த்தை. பகவத் சமாசனம் பண்ணினார் இப்பாடுபட்டாரோ என சொல்லும் பொழுது திருத்தாயார் வார்த்தை. அப்படி ஆரே துயரழுத்தா துன்புத்தார் ஆண்டையார் காரேமலிந்த கருங்கடலை நேரே கடைந்த அதனை காரணனை நீரணமேல் பள்ளி அடைந்தானை நானும் அடைந்து என்று 23ஆம் திருவந்தாதில் 27ஆம் பாசுரம். இப்பாசுரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னால் இப்பாசுரத்தில் எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலையில் ஈடுபட்ட ஆழ்வாரை குறித்து ஸ்ரீயப்பதியை ஆசிரயித்து இப்படியும் படுவார்களோ என்று பாகவதர் உரைத்த பாசுரத்தை நாயகியின் அவஸ்தையை கண்ட திருத்தாயார் பாசுரத்தாரே அருளுகிறார் என்பது சாரம் 1. 2வது சாரமாக உபய விபூதிநாதனான எம்பெருமான் சாத்தியருடைய திருத்துழாய் அவன் என் பெண்ணை ரட்சிக்க எத்தனித்த போதிலும் அவருடைய ரட்சண பிரயத்னம் தலை கட்டாமல் படி உபயவிபூதி நிர்வாகனான போக்கியமான அவனுடைய ஆக்ஞையும் அழித்து
இவளை மிகவும் பாதிக்கத் தொடங்கிற்று. இனி இதுக்கு அசாத்தியமான வியாபாரம் ஒன்றுமில்லை என்கிறாள். அதாவது தலைவனுடைய தாறுமாறில் ஈடுபட்ட தலைவி ஆற்றாறு கூறுதல். இது இந்த பார்ப்பட்ட பகுதியாகும். இது துறை. என்ன துறை? தலைவனது தார்மாலையில், அதாவது அவன் மகள் மாலை திருமாலை திருத்துழாய் மாலை இருக்கல்லவா, அந்த திருத்துழாய் மாலையிலே ஈடுபட்ட தலைவி ஆற்றாது கூறுதல் என்கிற வகுப்பை சேர்ந்தது. தலைவனை பிரிந்திருக்கும் நிலையில் தலைவிக்கு அவனுடன் சேர்ந்திருந்த பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சியை பற்றிய நினைவு படர்கிறது. அதாவது ஏற்கனவே எம்பெருமானோடு கலந்து பிரிந்தாள் அல்லவா இந்த பிராட்டி. அப்போ அந்த நினைவு என்ன வருது? பழைய எம்பெருமானோடு கலந்து சேர்ந்திருந்த நினைவு வருகிறது. அவனுடைய மேனி தன்மேல் பட்ட பொழுது இன்பம் தந்த திருத்துழாய் மாலையை தற்போது எண்ணுகிறாள். இவனும் அவளுமான கலவியிலே அந்த திருத்துழாய் மாலை உரசினாலே, அந்த திருத்துழாய் மாலை இவள் மேல் படுவதினாலே அந்த வாசனையும், அந்த திருமேனி வாசனையும், அந்த திருத்துழாய் மாலையுடைய வாசனையும், திருத்துழாய் மாலைக்கு தனி வாசனை, அது எம்பெருமான் திருமேனியிலே தொட்ட பிறகு அதுக்கு தனி வாசனை சுகந்தமாக விசிறும். அப்படிப்பட்ட வாசனையை திருப்பி எண்ணுகிறாள். அப்பொழுது அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த அதே திருத்துழாய் மாலை, அதாவது நாயகனோடு சேர்ந்திருக்கும் பொழுது அந்த திருத்துழாய் மாலையானது அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அதே இப்பொழுது அவனை பிரிந்திருக்க நிலையில் தாபத்தை தணலாக வளர்க்கிறது. அந்த பிரிந்திருக்க நிலையிலே அதே திருத்துழாய் மாலை இப்பொழுது வெப்பமாக தோன்றுகிறது. இது நாயக நாயகிகளுக்குள்ளே ஏற்படுகின்ற ஒரு பரஸ்பர அனுபவம். ஒரு சமயம் சக்கரவர்த்தி திருமகன் சீதா பிராட்டியினோடு வனவாசத்தில் இருக்கும் பொழுது ராவணன் அபகரித்து செல்ல அந்த சீதையை தேடிக்கொண்டு ராமன் செல்ல, அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல் பாறையிலே தாங்கள் விளையாடியதையும் அங்கே மலர்களை பறித்து அவர்களுக்கு கொடுத்ததையும் இப்பொழுது அந்த தென்றலானது ஆழ்வார் பாசுரத்திலே காட்டார். தென்றல் வீசும் என் செய்கே, தென்றல் தீ வீசும் என் செய்கே என்று ஆழ்வார் காட்டுகிறார்களவா. அதாவது நாயகனோடு சேர்ந்திருக்கின்ற நாயகிக்கு அந்த தென்றலானது உசாத்துணையாக இருந்தது. அதே பிரிந்திருக்கும் நிலையில் அதே நாயகிக்கு அது வெப்பமாக தோன்றுகிறது என்று நாம் கீழே அனுபவிக்கிறோம் அல்லவா. அதனால் உடம்பு மெலிந்து அவள் கைவளைகள் கழல்கின்றன. இந்த நாயகனோடு சேர்ந்திருக்கும் பொழுது வலைகள் பூரித்து இருந்தது. அதாவது ஆண்டாள் திருப்பாவையிலே அழகாக காட்டுறாள். அதாவது பிள்ளை பிராட்டினுடைய கைவளைகள் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்குமாம். அது ஏனென்றால் அவனை விட்டு பிரிந்திருந்தால் அல்லவோ உடல் மெலிவதற்கு, உடல் மெலிந்தால் அல்லவோ கைவளை கழுவதற்கு, அப்படி இல்லாமல் பூர்த்தியான அனுபவத்தை உடையவள் என்று அங்கே காட்டப்படுகிறது. ஆகவே எம்பெருமான் செங்கோன்மைக்கு குறை ஏற்பட்டு விடுகிறது. அத்திருத்துழாய் மாலை இவ்வாறு குறையை உண்டாக்கி விட்டதே, இன்னும் மேலே பல தீமைகள் செய்யாதோ என்று அவள் எண்ணுகிறாள். இப்பாசுரத்தில் தலைவி தலைவனின் திருத்துழாய் மாலையில் ஈடுபட்ட உணர்வை குறிப்பிட்டிருப்பதால் இது தலைவன் தலைவி தாரில் ஈடுபட்டு ஆற்றாது கூறியது என்றும் துறையை சார்ந்தது. தலைவி கூறியதாவது: கண்ணனெம்பெருமான் சக்தி நிறைந்த தேவர்கள் தலைவனாகிய பிரம்மனுக்கும் தலைவனாவான். நித்தியசூரிகளால் உள்ள எல்லாருக்கும் அவனே தலைவன். இவ்வுலகிலுள்ள நமக்கும் அவன்தான் தலைவன் என்றும் இத்தகைய அப்பொருள் விரும்பி தரித்திருக்கும் திருத்துழாய் மீது என் ஆசை செல்கிறது. அம்மாலையை அடைய முடியாததால் நான் வாடி தளர்கிறேன். அதனால் என் கைவளை கழல்கிறது. அந்த எபெருமானை பெற்று நாயகனை பெற்று அந்த சுகமாக இருக்க வேண்டிய நேரத்திலே இப்படி உடல் மெலிந்து அவருடைய பிரிவாற்றாமையாலே என் கைவளை தளர்கிறது. என் உடம்பு மெலிவதாலே கைவளை தளர்கிறது. இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் மொழியில் அற்புதமாக காட்டியிருக்கிறாள். அப்படி அதனால் என் கைவளை கழல்கிறது. இவ்வுலகத்தையும் வானுலகத்தையும் காப்பாற்றி ஆழ்வதில் நேர் நிற்கும் அவன் செங்கோல் என் கைவளை கவழ்தால் வளைந்து விட்டது. அதாவது முறை மாறி விட்டது. அதாவது அவனுடைய செங்கோல் என்பது அப்படி ராஜகம்பீரமாக இருக்கக்கூடிய செங்கோலானது என்னை பார்த்து என்னை நோக்கி இருக்கும் பொழுது செங்கோலானது அதாவது வளைந்து விட்டது. என்னை ரட்சிக்காமல் என்னோடு சேர்ந்துடாமல் இருக்கக்கூடிய அந்த இருப்பு
செங்கோல் வளைவு. இந்த செங்கோல் என்பது அற்புதமான ஒரு எம்பெருமான இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம், ஒரு ஆபரணம். அதாவது பெரிய ராஜாக்கள் இருந்தார்களால் அந்த ராஜாக்களுக்கு கையிலே செங்கோல் என்பது ஒன்று உண்டு. அந்த செங்கோல் என்பது பரம்பரையாக முதல் ராஜாக்கள், அடுத்த ராஜாக்கள், அடுத்த வரக்கூடிய வாரிசுகளுக்கு அவர்களுக்கு செங்கோலை கொடுத்து இனிமேல் இந்த ஆட்சி உன்னுடையது என்று கொடுப்பதற்கு சூச்சகமாக இருக்கக்கூடிய செங்கோல். இந்த செங்கோல் 3 பேர்கிட்ட இருந்திருக்கு. அந்த 3 பேரையும் 3 பேர் செங்கோல் இருந்தது. செங்கோல்லாம் 3 பேர் இருந்திருக்கு. அந்த முதலிலே திருவரங்கம் நம்பெருமாளிடம் இருக்கிறது செங்கோல். எல்லா புறப்பாட்டிலேயும் அவருடைய திண்டிற்கு பின்பகம் அப்படி செங்கோல் இருக்கும். அந்த செங்கோலுக்கும் அந்த குடைக்கும் ஸ்ரீரங்கத்திலே தனியாக திருவாராதனம் உண்டு, அதற்கென்ற தனி ஆசனம் உண்டு. அது ஒரு வெண்கொற்ற கொடை. அந்த கொடைக்கும் ஒரு பெரிய பெருமை உண்டு. அதுபோல இந்த செங்கோல், இதைத்தான் ஆண்டாள் காட்டான் நாச்சியார் திருமொழியில். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் அங்காதும் சோராமே அழில்ல எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வனார் எங்கோள் வளையை இடர்த்தீர்வராகாதே. ஆக நாச்சியார் திருமொழி பாசனம், இந்த பாசனம் செங்கோல் வளைவு அங்கேயும் ஆண்டாள் காட்டு. அப்படி இந்த செங்கோல் அது யாருக்கு இருக்கு? நம்பெருமாளுக்கு இருக்கு. அடுத்தபடியாக சேனை முதலியாருக்கு இருக்கிறது. அந்த சேனை முதலியார் கையில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு இதுக்கு சொல்றார், அதாவது பிரம்பின் கீழே வளரும் தத்துவம் இது என்று நம்முடைய பூர்வாச்சாரர்கள் அனுபவித்திருக்க. அப்படி எம்பெருமானுடைய செங்கோல், அடுத்தபடியாக சேனை முதலியாருடைய செங்கோல், அடுத்தபடியாக திருவாய்மொழிப்பிள்ளை மணவாளமானுடைய ஆச்சாரியரான திருவாய்மொழிப்பிள்ளையுடைய கையிலே செங்கோல் இருக்கிறது. ஏன்னா அவள் ராஜாக்கள் அல்லவா, ஒரு பகுதியை ஆண்டவள் அல்லவா, ஆகினாலே செங்கோல் அவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட செங்கோல் அவனோடு சேர்ந்திருக்கும்போது நிமிர்ந்து இருந்தது. அவனுடைய பிரிவு வரும்போது அது முறை மாறிவிட்டது என்று ரசோக்தியாக அனுபவிக்கிறார் ஆழ்வார். அப்புறம் என் கை வளையல் நிமித்தமாக அவன் செங்கோல் வளைய காரணமானது அவரது திருத்துழாய்மலை. என் வளையை கழிந்து போச்சு, அது காரணம் அவனுடைய திருத்துழாய்மலை. அதனாலே செங்கோல் வளைந்து விட்டது என்பது ஒரு அனுபவம். அதற்கு மேலே உலகில் வேறு எத்தகைய தீமையைத்தான் செய்யாது. இப்படி திருத்துழாய்மாலை இவளை நலிகின்றதல்லவா, அப்படி வேற எதுதான் செய்யாது. எங்கோள் வளை எமது அழகிய வளையல் எம்கோள் வளை முதலா காரணமாக திரள் சக்தி வலிமை முதலானவைகளெல்லாம் எம்பெருமானிடம் பிரிந்திருக்கக்கூடிய நாயகனுடைய ஒரு ஸ்வபாவம். உம்பர் என்றால் இவ்விடத்தில் தேவர்கள், நானிலம் என்றால் 4 வகைப்பட்ட நிலங்கள், 4 வகைப்பட்ட உலகம். அந்த 4 வகைப்பட்ட நிலங்கள். அதுபோல இங்கே சுவாபதேசத்திலே எம்பெருமானுடைய குணம், எம்பெருமானுடைய அழகு, எம்பெருமானுடைய செயல் ஆகியவற்றில் ஈடுபட்ட ஆழ்வார் அவற்றில் தம்மை இழந்து அவனை கூட பெறாத பொழுது ஆற்றாமை தாபத்தை அடைகிறார். அப்போ அவர்தம் ஆற்றாமை வெளியிடுகிறது இப்பாசுரம். இதற்கு சுவாபதேசமருடைய நம்பிள்ளை ஆச்சாரியர் ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தம் காட்டுறார். நெடியானே என்ன இழக்கும் என் நெஞ்சமே என்று திருவாய்மொழியிலே 3ஆம் பதிகம் 3ஆம் 10 8ஆம் பதிகம் முதல் பாசுரத்திலே முடியானே மூவலகம் தொழுதேத்தும் சேரடியானே அழடலை கடைந்தாய் புள்ளூர் கொடியானே. புள்ளூர் கொடியானே அங்கே கருட வாகனமாக இருக்கும் பொழுது எம்பெருமானை கொடியானே என்கிற பதத்தை சேர்க்கிறார். அதாவது ஆழ்வார் பிரிந்திருக்கிற நிலையிலே எம்பெருமானுடைய வஸ்துக்களை ஏசுவதும், எம்பெருமானோடு சேர்ந்திருக்கும் பொழுது எம்பெருமானுடைய வஸ்துக்களை புகழ்வதும். அதனால தான் ஆண்டாள் சொல்கிறார், பாஞ்சசன்னியத்தை சொல்வது கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்து திருக்குமோ மறுப்பு சித்த மாதவன் நன்வாய் சுவையும் நாத்தம் விருப்புத்து காட்டினே சொல்லாழி வெண்சங்கே என்னும் பொதுவாக உண்பதனை முக்குனியை உண்டக்கால் என்று அங்கே ஆண்டாள் முறையிடுவது போலே இவள் எம்பெருமானோடு சேர்ந்திருக்கும் பொழுது எல்லா வஸ்துக்களும் இவளுக்கு இன்பமாக இருந்தது. அதே பொருள்கள் எம்பெருமானை பிரிந்திருக்கும் பொழுது இவள் வாடுகிறாள், மெலிகிறாள் என்பது அர்த்தம்.
அக்காண கருதம் என் கண்ணே 9ஆம் பத்து 4ஆம் பதியம் முதல் பாசுரத்திலேயும் என்றும் சொல்கிறார். வெளியிந்திரியத்தோடு நல்லா கவனிக்கணும். வெளியிந்திரியத்தோடு உள்ளிந்திரியங்களோடு வேறுபாடு இல்லாமல் அவன் பக்கலிலே பிரவணமாய் பெருமான் பக்கலிலே உள் இந்திரியங்கள் என்று இவ்விடத்திலே சொல்வது மனசு ஆத்மா முதலானவைகள். வெளி இந்திரியங்கள் என்பது சொல்வது கண் கை கால் முதலானவைகள். இவள் அத்தனையுமே எம்பெருமான் மேலே அதிமாத்திர பிராவண்யம் உடையராய் இங்கு தரிப்பது அரிதாம்படி ஆற்றாமை கைவீஞ்சி இருக்கிறபடியே கண்ட பாசுரத்தால் ஆற்றாமை எம்பெருமானை பிரிந்திருக்கக்கூடிய ஆற்றாமையை கண்ட அந்த ஆழ்வார். இப்படிப்பட்ட ஆழ்வாரை பார்த்த பாகவதர்கள் இவ்விடத்திலே அந்த ஒவ்வொரு பாசுரத்திலே சுவாபதேசம் காட்டும் பொழுது இவ்விடத்திலே ஆழ்வாரை காட்டி எம்பெருமானை காட்டி எம்பெருமான் ஸ்தானத்திலே பாகவதர்களை காட்டி எம்பெருமானை பிரிந்திருக்கக்கூடிய ஆழ்வாருடைய நிலையை கண்ட பாகவதர்கள் இவர் சம்சாரிகளுடைய அன்னபானாதிகளால் தரிக்கும் அவர் அல்லாதவராய் இருந்தார். இவர் யாரு? அன்னபானாதிகள். நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? சாப்பாடு தூக்கம் இதில் இருக்கும். அன்னபானாதிகள் நமக்கு தரிக்கைக்கு. ஆனால் இவருக்கு ஆழ்வாருக்கு அன்னபானாதிகள் முதலானவைகள் தரிக்கும் அல்லவர் ஆயினார். அதற்கு மேலே தம்முடைய உத்தேசம் கைபுக்கு இருக்கிறதில்லை. அவருடைய உத்தேசம் என்ன? எம்பெருமானோடு சேர்ந்திருக்க வேணும் என்றுதானே அந்த இப்பொழுது பிழிவேற்பட்டிருக்கிறதா? அதைத்தானே திருவிருத்தத்திலே முதல் பாசுர 2ஆம் பாசுரத்தில் காட்டார். வாயோன் வடதிருவேங்கட நாடா வல்லி கொடிகாள் நோயோ உரைக்கிலும் கேட்கின்னிலீர் உரையீர் உமது வாயோ என்று தொண்டையோ என்கிற பாசுரத்திலே எம்பெருமான் ஒரு வியாபார நிமித்தமாக அப்படி பிரிந்து சென்றதற்கு வருந்துவதாக அந்த பாசுரத்திலே காட்டிய அனுபவத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே. இனி இவ்விருப்பு அவருக்கு எவ்வளவாக கடவுதோ இதுக்கு மேலே இவள் இப்படி மலிஞ்சு போயிட்டே இருந்தா என்ன ஆகுமோ என்று திருத்தாயார் கவலைப்படுவதாக ஒரு அர்த்தம். அதற்கு மேலே இனி இவர் ஜீவிப்பவரோ அல்ல ஜீவியாரோ உயிரோடு இருப்பாரா அல்ல உயிரை விட்டு விடுவாரா? இவ்வளவு அதிமாத்திர பிராவண்யத்தாலே ஆழ்வார் கலங்கி நிற்க அப்படி என்று சம்சயம் பண்ண வேண்டும்படியான தசை விளைந்தபடியே சொல்லித்து. அதற்கு மேலே இதில் இவர் ஜீவிக்க மாட்டார். எம்பெருமானை பிரிந்திருக்கக்கூடிய அந்த திசையிலே இவர் ஜீவிக்க மாட்டார். இதில் சந்தேகம் இல்லை. எம்பெருமான் இவரை கொண்டு ஏன் எம்பெருமான் இவரை வைத்தான் அங்கீகரிக்க வேண்டுமானால் முதல் பாசுரத்திலே பொய்நின்ன ஞானம் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் இன்னின்ன யோனிமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெனின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று இவர் கேட்ட உடனே எம்பெருமான் அழைத்து போயிருமா வேண்டாமா நித்திய பரமபதத்துக்கு? ஆனால் இவரை வைத்தது எதற்காக? ஆச்சாரியத்திலே நிமிழ்பவர் நாயனார் காட்டார். நாடு திருந்த நச்சு பொய்கை ஆகாமைக்காக பிரபந்தம் தலை காட்டா. திருவிருத்தம் ஒரே ஒரு பாசுரம் பாடிட்டார்னா அதுக்கப்புறம் திருவிருத்தத்தை யார் பாடுறது? திருவாய்மொழி யார் பாடுறது? திருவாசனை யார் பாடுறது? பெருதிருவந்தாதி யார் பாடுறது? பிரபந்தம் தலை காட்டார். ஆகையினாலே எம்பெருமானை அதனாலே வைத்தது இவ்வான் புலத்தே என்று ஆழ்வார் காட்டல்லவா. இந்த லோகத்தில் வச்சது எதுக்காக அப்படின்னால் ஆழ்வார் பால் எம்பெருமான் இவரை கொண்டு சில பிரபந்தங்கள் தலை கட்டுவதாக இருந்தான். ஆகையினாலே அவர் கேட்ட உடனே ஆழ்வாரை கொண்டு போகவில்லை. அப்பொழுது எம்பெருமான் அழகாக நம்முடைய நம்பிள்ளை வியாக்கியானத்தில் காட்டார். சாத்மிக்கா தாகம் எடுத்தவர்கள் ஒரு ரொம்ப தாகம் வெயில் காலம் தாகம் எடுத்துடுத்தோ அந்த தாகம் எடுக்கிறவர்களுக்கு தீர்த்தம் எப்படி சாப்பிடணும்? அப்படியே சொம்போடு எடுத்து கடப்பட கொட்டிக்க விடாது, அது பொறையேறின்றும். அதனால சாத்மிக்கா கொஞ்சமாக அந்த தீர்த்தத்தை பருகி தன்னுடைய தாகத்தை எப்படி தீர்த்து கொள்வார்களோ அதுபோலே எம்பெருமான் ஆழ்வாருக்கு நிருகதிக்கு விஷயீகாரம் பண்ணினான் இல்லை என்றல. ஆனால் அவர் பொறுக்க கொஞ்சமாக அனுபவத்தை ஆழ்வாருக்கு தந்தான். ஆகையால முழுக்க தந்துட்டார். என்ன ஆகும்? அவரால் தாங்க முடிக்க முடியாது.
இவனால் கொடுக்க முடியும், அவரால் தாங்க முடியாது. ஆகையினாலே சாத்மிக்க இறையிடுவாரை போல இவரும் இனி அவன் சங்கல்பமும் அழிந்ததாகாதே என்று நிர்ணயிக்க வேண்டும்படியானதை பிறந்தபடியே சொல்லுகிறது என்று நம்பிள்ளையினுடைய சுவாபதேசத்திலே, அதாவது இவ்விடத்திலே இந்த பாசுரத்திலே நாயகியுடைய பிரிவாற்றாமையாலே நாயகி படுகின்ற துன்பத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த பாசுரத்தை இப்படி அனுபவித்தோம். அடியார்கள் வாழரங்க நகர் வாழ கடகாவன் தந்தமனோ வாழ கடல் சூழ்ந்த மனுலகும் வாழ மணவாழ மாமுனியே நவர நூத்தாண்டிரும் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாதினே பூயான் நித்யத்கே நித்தியமங்கலம். அடியனுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சார வேதாந்த பிரபந்தகாச்சாரியா எழுந்த சேவசாதிக்கும் மேல்கோட்டை எதிகிரி நாராயண ஜிஎஸ் சுவாமியுடைய திருவடிவாரத்திலும் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுகின்ற பாகவதோத்தனுடைய திருவடிகளிலேயும் இதை ஏற்பாடு செய்து கொடுத்து அடியனுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் ஸ்ரீ எம்ஏ வெங்கடேஸ்வரன் சுவாமியுடைய திருவடிவாரத்திலேயும் இதை அனுபவிக்கக்கூடிய உங்களுடைய திருவடிவாரத்திலும் அடியனுடைய கிருதகீதையை தெரிவித்து பல்லாண்டு பாடி அடியேன் நிற்கிறேன். சர்வாபஜாரான் க்ஷமஸ்வா. பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.